என் கண்ணை திறங்க ஆண்டவரே. आप बोलिए मेरा आंख को खोलिए परमेश्वर, என் காதை திறங்க ஆண்டவரே. मेरे என் कान को இருதயத்தை- खोलिए खोलिए परमेश्वर, என் இருதயத்தை திறங்க ஆண்டவரே. ரொம்ப ரொம்ப मेरे முக்கியம். हृदय को खोलिए परमेश्वर, बोलिए आप। ஆமென். आमेन। சரி, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 पत्रस 4 अध्याय निकालेंगे। நம்ம இந்த 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 வருஷத்துல अभी इस साल में ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கர்த்தருடைய வார்த்தை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவனிங்க. परमेश्वर का वचन अभी मैंने शुरू कर दिया है, आप ध्यान दीजिए। இது இந்த போகணும்னு சொன்னா போங்க, சும்மா சும்மா போயிட்டு வராதீங்க. பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டுருங்க. நீங்க சைலண்டா உட்காந்து கேளுங்க. आप खामोश बैठ के सुनिए, बार बार उठ के नहीं जाना है, जरूरत पड़ने से ही जाना है। ஓகே, இங்க கர்த்தர் இருக்கிறாரு, यहाँ पर परमेश्वर मौजूद கர்த்தருடைய है, பிரசன்னம் இங்க இருக்குது. परमेश्वर की उपस्थिति यहाँ அதை पर நம்ம है, அலட்சியம் பண்ணக்கூடாது. हम ऐसे उसको ठुकराना இங்க नहीं। தூதர்கள் இருக்கிறாங்க. यहाँ पर स्वर्गदूत मौजूद இப்பொழுது இங்க ஆராதனை பண்ணும்போது பரலோகத்துக்கும் பூலோக இந்த இடத்துக்கும் கனெக்ஷன் உண்டாயிருக்குது. अभी आराधना करने के समय ही स्वर्गलोक और हमारे कलीसिया में एक कनेक्शन शुरू हो गया है। இங்க நான் பேசிக்கொண்டிருக்கும்போது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை அப்படியே பரலோகத்துல வருது. जब मैं बात कर रहा हूँ, स्वर्गलोक से परमेश्वर की उपस्थिति यहाँ पर पहुँच रहा है। நீங்க என்ன பார்க்கறதுக்காக வர வேண்டியது அவசியம் இல்லை. आप मुझे देखने के लिए आने की जरूरत नहीं है। இங்க எல்லாமே இயேசு கிறிஸ்துனால தான் எல்லாம் நடக்குது. यहाँ सब कुछ यीशु की वजह से ही हो रहा है। அந்த பிகாஸ் கூட சுகமாக்குனவர் கர்த்தர் இயேசு. विकास को चंगा किया यीशु ने ही। அது நீங்களும் கர்த்தரை விசுவாசிச்சீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து நீங்க உங்க மூலமாவும் தேவன் விடுதலை கொடுப்பார். आप भी विश्वास करने से पवित्र आत्मा आपके अंदर आके आपके द्वारा भी सभी को चंगा कर सकते हैं। ஆகவே தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்துறார். परमेश्वर हमें लेके उपयोग कर रहे हैं, தர்சால் அவ்வளவுதான். बस उतनी ही बात இதுல है। மேன்மை பாராட்டுறதுக்கு இடமே இல்லை. इसमें मेरी प्रशंसा करने की कोई बात नहीं है। சரி, आमीन। அப்ப பாருங்க, நம்ம இந்த வருஷத்துல इस साल में ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். 1ஆம் தேதி परमेश्वर ने हमें पहले तारीख को क्या वाचा दिया था? முதலாவது தேவனுடைய வார்த்தை, पहले परमेश्वर का वचन, பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு அப்புறம் முதற் பலன் நம்ம उसके கொண்டு வந்து बाद கொடுக்கணும் पहला फल। ஊழியக்காரர்கிட்ட. पहला फल लेके आके सेवक के हाथ में देना அவர் है। அதை வச்சு வேலை செய்வார். सेवक उसको रख के सेवकाई करते हैं மீதி எடுக்கிறாங்க. और बचत करते हैं। அதான் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம். यही इस साल का वाचा है। எல்லா நல்ல காரியம் நம்முடைய வாழ்க்கையில மீதியா இருக்கும். सभी सारा भला काम हमारे लिए बचत होगी। எல்லா கெட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. कोई भी बुरा काम हमारे जीवन में नहीं रहेगा। ஆமென். ஆமென்। எல்லா நல்ல காரியம், சுகம் ஏராளமா இருக்கும். चंगाई हमारे लिए बहुतायत में रहेगा। ஆசீர்வாதம் ஏராளமா இருக்கும். आशीर्वाद बहुतायत में रहेगा। சமாதானம் ஏராளமா இருக்கும். शांति बहुतायत में रहेगा। வேலை நல்ல ஏராளமா இருக்கும். हमारे लिए काम भी बहुतायत में रहेगा। அது மட்டும் இல்ல, இந்த பண விஷயம் எல்லாம் ஏராளமா இருக்கும். हमारे हाथ में पैसा भी बहुत रहेगा। ஆத்துமா காரியங்கள் ஏராளமா இருக்கும். आत्मिक जो भी काम है सब कुछ बहुत रहेगा। ஊழியங்கள் எல்லாம் ஏராளமா இருக்கும். सेवकाई का काम बहुत रहेगा। ஆனா கவலை இல்லாத இருக்கும். लेकिन कोई चिंता नहीं रहेगी। வறுமை இல்லாத இருக்கும். कोई गरीबी नहीं रहेगी। வியாதி இல்லாத இருக்கும். कोई व्याधि नहीं रहेगी। பலவீனம் இல்லாத இருக்கும். कोई बलहीनता निर्बलता नहीं இந்த रहेगा। கெட்ட காரியம்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்காது. सारा बुरा काम हमारे अंदर नहीं रहेगा। எல்லா நல்ல காரியங்களும் நிறைஞ்சி இருக்கும். सारे अच्छे काम हमारे भरपूरी रहेगी। இததான் தேவன் இந்த வருஷத்துல நமக்கு சொல்றாரு. यही परमेश्वर इस साल हमसे बोल रहे இப்படிதான் हैं। பார்த்துன்னு வந்தோம். यही हम देखते आ रहे நான் हैं। சொன்னேன், मैंने बोला था இந்த காரியத்தை ये जो बात है, முதலாவது நம்ம என்ன பண்ண ரட்சிக்கப்படுறோம். पहले हम उद्धार पाते हैं, அந்த ரட்சிப்பில நின்ற கூடாது. उसी उद्धार में ठहर नहीं जाना है। அதுக்கப்புறம் தேவனை அறிகிற அறிவில வளர வேண்டும். उसके बाद परमेश्वर को जानने की ज्ञान में हम बढ़ना தேவனை है। அறிகிற அறிவில நின்ற கூடாது. सिर्फ परमेश्वर को जानने के ज्ञान में ठहर नहीं जाना है, அதை நாம் விசுவாசிக்க हम வேண்டும். विश्वास भी करना है। அதை விசுவாசித்த மட்டும் போதாது, सिर्फ विश्वास करना काफी नहीं है, அதை நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். जो विश्वास करते हैं उसे बोलते भी रहना है। பேசிக்கொண்டாருன்னா மட்டும் போதாது, सिर्फ बोलते रहना काफी नहीं है, அந்த விசுவாசத்தை பேசிக்கொள்றது செயல்படுத்தணும். जो हम विश्वास में बोलते हैं उसे लागू भी करना है। இது எத்தனையுமே ये सब
ஒரு நாள் செய்யறது இல்ல, सिर्फ एक दिन करना बस नहीं है, தொடர்ந்து நம்முடைய பரலோகம் போற வரைக்கும் அதை தொடர்ந்து செய்யணும். हम उसे लगातार स्वर्गलोक जाने तक लगातार निरंतर करना है। மறுபடியும் சொல்றேன், फिर से मैं बोल रहा हूँ, ரட்சிக்கப்படுறோம், पहले हम उद्धार पाते அது हैं, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். वही है पहला कदम। தேவனை அறிகிற அறிவு இரண்டாவது. परमेश्वर को जानने का ज्ञान उसके दूसरा कदम है। மூன்றாவது விசுவாசம். तीसरी बात है विश्वास। விசுவாசத்துக்கு அப்புறம் விசுவாசத்தை பேசணும். विश्वास करने के बाद विश्वास को बोलना है, விசுவாசத்தை பேசணும், விசுவாசத்தை செயல்படுத்தணும். फिर विश्वास को लागू करना है। செயல்படுத்த முடியாது, இது தொடர்ந்து ஏதோ ஒரு நாள் இல்ல, தொடர்ந்து செய்யணும். सिर्फ एक दिन नहीं, उसको लगातार लागू करना है। அப்ப இத என்னுடைய பலத்துல செய்யறதா, ये अपने बल से नहीं करते हैं, இல்ல இதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தராருன்னு சொன்னேன். इसके लिए पवित्र आत्मा हमारे लिए दिया गया है। அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ये पवित्र आत्मा நம்மள ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறாரு. हमें उद्धार में चलाते हैं। அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு தேவனை அறிகிற அறிவில நிரப்புறாரு. पवित्र आत्मा ही हमें परमेश्वर को जानने के ज्ञान में हमें बढ़ाते हैं। அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு விசுவாசத்தை தராரு. पवित्र आत्मा ही हमें विश्वास हमें उत्पन्न करते हैं। அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் விசுவாசத்தை பேச வைக்கிறாரு. पवित्र आत्मा ही हमें विश्वास को मुंह से बोलने को करते हैं। அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் விசுவாசத்தை செயல்படுத்துறாரு. पवित्र आत्मा ही हमें विश्वास को लागू करने में मदद करते हैं। அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில இங்க கொண்டு வந்துக்கறாங்களே. पवित्र आत्मा ही इस सुबह के समय में आप लोगों को यहाँ पर लेके आए। ஹலோ, आमेन। அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ये मसीही जीवन क्या है? என்னுடைய சுய சக்தியில வாழ்ற வாழ்க்கை हम கிடையாது. अपनी शक्ति में नहीं जी पाएंगे, அதான் கிருபையில வாழ்வது. ये अनुग्रह में जीने की बात है। அப்படின்னா என்னை ஒருவர் எனக்குள்ளே இருந்து என்னை தள்ளுகிறார். हमारे अंदर में कोई रहकर हमें हमसे काम करवा रहा है, அது என்னுடைய நல்வாழ்க்கைக்காக என்ன தள்ளுறாரு. वो हमारे अच्छे जीवन के लिए हमें चला रहा है। நான் அடிக்கடி சொல்லுவேன், मैं யோசிப்பேன், अधिकतर मैं बोलते रहता हूँ, இந்த பசி எடுக்குதுல்ல, हमें भूख लगती है, சொல்றோம் நம்ம பசி எடுக்குது, हम मुंह से बोलते हैं कि भूख लग रही है, அது பிசிக்கலா தெரியும். वो हमें मालूम होता है कि हमें भूख लगी है। அதே போல இந்த ஆவிக்குரிய காரியத்தையும் ஆண்டவரே ऐसे ही आत्मिक जीवन में भी ஒரு பிசிக்கலா பண்ணுங்க அப்படின்றது யோசிப்பேன் நான். मैं सोचता था ऐसे आत्मिक कार्य भी हमें महसूस कराइए करके मैं पूछता हूँ ஆனா परमेश्वर से। ஆவியில அது செயல்படுத்துவார் ஆண்டவர். लेकिन आत्मिक रूप में हमें काम कराते हैं, அதை நம்ம புரிஞ்சிக்காத சில நேரத்தில் இருப்போம் பாருங்க. हम कभी कभार उसको समझ नहीं पाते हैं। ஆகவேதான் நம்ம ஆலயத்துக்கு அப்பப்போ கேட்கும் போது அதை ஆண்டவர் புரிய வைப்பார். इसलिए हम कलीसिया में लगातार आने से हमें परमेश्वर समझाएंगे। அதை எப்படி அந்த सिम्टम அந்த சிம்டம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். वो आत्मिक रूप में जो लक्षण है उसे हम कैसे समझना है करके हमारी सहायता करेंगे परमेश्वर। ஹலோ, இருக்கிறீங்களா? आमेन, ஆமென். आमेन। அப்போ பாருங்க, இது சொன்ன பிறகு பரிசுத்த ஆவியானவரை பத்தி நம்ம பார்த்தோம். उसके बाद हम पवित्र आत्मा के बारे में हमने देखा அந்த था, பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மளுக்கு வருங்கால வெளிப்படுத்துவாரு, आने वाले इस कार्य को कैसे हमें सिखाएंगे पवित्र आत्मा करके हमने देखा था, எப்படி பேச வைப்பார் நம்மள, कैसे हमें हमसे बुलवाते हैं करके எப்படி हमने, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிரியை செய்வாரு, कैसे हम सत्य बात को जान पाएंगे करके हमने देखा था, எப்படி தேவ சத்தியத்தை செய்ய வைப்பாரு, कैसे परमेश्वर की इच्छा को हम कर सकते இதெல்லாம் நம்ம பார்த்து हैं। முடிச்சோம். ये सब हमने देख लिया था। இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு हमने ये सब देखने के बाद போன வாரம் வாக்குத்தத்தம், पिछला सप्ताह तो वाचा का वचन देखे थे, கடைசியாக हमने आखिर में தேவன் எப்படி காப்பாத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். परमेश्वर हमारी देखभाल कैसे करते हैं करके हमने देखा था। அது கடைசி அடுத்துக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் पिछले सप्ताह से पहला सप्ताह தேவன் கொடுக்கும் பலனை பத்தி பார்த்தோம். परमेश्वर का दिया हुआ बल के बारे में हमने देखा था। இப்ப அங்க இருந்து ஆரம்பிக்க போறோம். अभी वहीं से हम शुरू இன்றைக்கு करेंगे। இன்னொரு பகுதி, அதே வசனத்துல இன்னொரு பகுதி, उसी वचन में हम दूसरा एक भाग देखेंगे। 1 பேதுரு एक पत्र 4 அதிகாரம் 4 अध्याय 11 वசனம். उसमें 11 वचन पढ़ेंगे। இப்ப வாசிக்கும் போது ஞாபகம் வந்துரும். अभी पढ़ने के समय आपको याद आएगा। வாசிக்கிறேன். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்த பலத்தின்படி செய்ய கடவன். यदि कोई बोले तो செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்வீராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. ஆமென். यदि कोई बोले तो ऐसा बोले मानो परमेश्वर का वचन है। यदि कोई सेवा करे तो उस शक्ति से करे जो परमेश्वर देता है, जिससे सब बातों में यीशु मसीह के द्वारा परमेश्वर की महिमा प्रकट हो। महिमा और सामर्थ युगान युग उसी की है। आमेन।
பாருங்க, இதை தான் நம்ம வந்து அந்த மீட்டிங்க்கு முன்னாத ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்க பார்த்தோம். पिछले रविवार से पहला रविवार हमने इसी को देखा था। ஒருவர் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்கணும். यदि कोई बोले तो ऐसा बोले माने परमेश्वर का वचन हो। அதுக்கப்புறம் ஒருவர் உதவி செய்தால் தேவன் கொடுத்த பலத்தின்படி உதவி செய்யணும். यदि कोई सेवा करे तो उस शक्ति से करे जो परमेश्वर देता है। நான் கூட இதை சொன்னேன், கொஞ்சம் முதல்ல ஏற்கனவே கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கினேன் இதை मैंने அப்படின்னு சொன்னேன். पहले कहा था कि मैंने इसको गलती से इसका अर्थ मैंने समझा था। தேவன் கொடுத்த பலத்தினா என்ன, எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாருன்னா நான் ஒரு ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு परमेश्वर का दिया யோசிச்சேன். हुआ शक्ति का मतलब मैंने ऐसा सोचा था कि अगर वो 10 रुपए देने से उसमें से मैं 1 रुपया सेवा के लिए दे दूंगा। அது எல்லாருமே செய்வாங்க, वो तो सब लोग कर सकते हैं, உலகத்துல இருக்கிற மக்கள் கூட செய்வாங்க. वो तो संसार के लोग भी कर सकते हैं। கவனிக்கிறீங்களா? आप ध्यान दीजिए, இங்க கவனிங்க, பாப்பா ஏதாவது பண்ணின்னு இருக்கட்டும், आप எல்லாம் அங்க பாத்துன்னு இருக்காங்க பாரு. यहाँ पर ध्यान Okay. दीजिए। அப்போ கவனிங்க, தேவன் கொடுத்த பலன்னா என்ன அர்த்தம்? परमेश्वर का दिया हुआ बल का मतलब क्या है? நம்மளால முடியாதத செய்ய வைக்கத்தான் தேவன் கொடுத்த பலன். जो हमसे नहीं हो सकता है वो हमसे कराएंगे, यही है परमेश्वर का दिया हुआ शक्ति। நம்மளால செய்யவே முடியாது, जो हम नहीं कर पाएंगे அதை செய்ய வைக்கிறது தான் தேவன் கொடுத்த பலன். उसी को हमसे कराएंगे, यही நம்ம நிறைய परमेश्वर உதாரணம் दे- சொன்னோம். इसके लिए उदाहरण मैंने बहुत कुछ தாவீது बोला வந்து பெரிய கோலியாத்த சின்ன பையன் அடிச்சான். था। दाऊद एक छोटा लड़का था, वो बहुत बड़ा गोलियात को मारा। அதே போலதான் उसी तरह இவன் கிதியோன் என்று சாதாரண ஆளு, गिदियोन एक साधारण व्यक्ति था। அவன் பெரிய சேனைய 300 பேரை கொண்டு போய் பெரிய சேனைய தேவனை வச்சு ஜெயிக்க வச்சான். 300 लोगों को लेके जाके वो बहुत बड़ी सेना को उसने हराया। அப்ப அதே போலதான் उसी तरह நிறைய காரியம் இருக்குது பாருங்க. बहुत से कार्य हैं। தேவன் கொடுத்த பலன் இன்னொன்னு இன்னைக்கு காலையில எனக்கு உணர்த்தப்பட்ட आज मुझे परमेश्वर ने बताया था, பாருங்க, யோசேப்பு அந்த பலனை வந்து நல்லதுக்குலாம் பயன்படுத்தணும். उस परमेश्वर की शक्ति को हम अच्छे कार्य के लिए प्रयोग करना है। யோசேப்பு வந்து यूसुफ குழியில போடப்பட்டு அவங்க அண்ணன் தம்பிங்கனால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு எகிப்துல போய் சேர்ந்தான். यूसुफ बहुत ही कष्ट उठाकर उसके भाइयों के द्वारा उसे गड्ढे पर गिराया गया। उसके बाद उसको एक राज्य में गया था वो, அங்க பல கஷ்டங்களை பட்டான், ஆனா கர்த்தர் அவன் கூட இருந்தாரு. लेकिन वहां पर भी जाके उसने बहुत कष्ट उठाया, लेकिन परमेश्वर उसके साथ थे। ஆனா அவன் தேவன் கொடுத்த தரிசனம் அவன் வாழ்க்கையில வேலை செஞ்சுச்சு. परमेश्वर का दिया हुआ दर्शन उसके जीवन में काम किया। அவன் பெரிய ஒரு ராஜாவா மாறினான். वो बहुत बड़ा राजा बना। அவங்க அண்ணனுங்க வந்து பக்கத்து ஊர்ல இருந்து பஞ்சம்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுங்க வரானுங்க. बगल देश में अकाल पड़ गया था, इसलिए उसके भाई लोग वहां पर आए थे। ஆனா அவன் பகையெல்லாம் மறந்துட்டான். लेकिन इसने तो पूरी दुश्मनी वो भूल गया। அந்த தேவன் கொடுத்த அந்த பதவி பலனை வச்சு அவங்கள காப்பாத்துறான். परमेश्वर का दिया हुआ पद को रखे उसने भाइयों को बचाया। அப்போ அது மட்டும் இல்ல, அந்த ஊருக்கே அந்த தேசத்துக்கே தேவன் கொடுத்த பலத்தினால அவன் ராஜாவா மாறுறான். पूरे देश को ही वो परमेश्वर के दिए हुए शक्ति से उसने கேக்குறீங்களா? काम किया। அப்போ இன்றைக்கு வந்து நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா ஏதோ தேவன் கொடுத்த பலத்தினால தான் இங்க வந்திருக்கிறோம். हम लोग यहाँ पर आके बैठे हैं, वो परमेश्वर के दिए हुए शक्ति से ही आए हैं। அப்ப தேவன் கொடுத்த பலன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல பெரிய காரியங்களை செய்வதற்காக உங்களை என்ன கடத்த படைச்சிருக்கிறார். परमेश्वर का दिया हुआ शक्ति का मतलब क्या है? इस संसार में बहुत बड़े बड़े काम हमसे कराने के लिए परमेश्वर वो शक्ति हमें देते हैं। ஒரு ஆர்டினரி மனுஷனா வாழ்வதற்காக நம்மள படைக்கல கடவுள். एक साधारण व्यक्ति बनकर जीने के लिए हमें परमेश्वर ने नहीं बनाया है। ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளுடைய நோக்கத்தை பயங்கரமா இந்த பூமியில செய்யறதுக்காக தான் கடவுள் நம்மள படைச்சிருக்கிறார். हर एक व्यक्ति परमेश्वर की इच्छा को बहुत ही अद्भुत रूप से करने के लिए हमें बनाया है। அதுக்கு தான் தேவன் கொடுத்த பலத்தின்படி செய்ய கடவீர்கள். इसलिए परमेश्वर के दिए हुए शक्ति के अनुसार हम करना சரி, है। இன்றைக்கு आज இந்த மூன்றாவது பகுதி तीसरा भाग देखेंगे। என்ன பகுதினா, तीसरा भाग இந்த பாத்தீங்கன்னா வாசிக்கிறேன் பாருங்க. செய்ய கடவன எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். इसमें आखिर में लिखा है, जिससे सब बातों में यीशु मसीह के द्वारा परमेश्वर की महिमा प्रकट हो। महिमा और सामर्थ युगान युग उसी की है। आमेन। பாருங்க, எல்லாவற்றையும் सब बातों में இயேசு கிறிஸ்து மூலமாய் यीशु मसीह के द्वारा தேவன் மகிமைப்படும்படியாக परमेश्वर की महिमा प्रकट हो, செய்வீர்களாக.
प्रकट करने के लिए அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலம் உண்டாயிருப்பதாக. महिमा और सामत युगान युग उसी का है। ஆமென். आमेन। என்ன சொல்றாருன்னா, इसमें क्या कह रहे हैं? தேவன் கொடுக்கிற பலன் இருக்குது. परमेश्वर का दिया हुआ सामर्थ है। தேவன் ஒன்று போதிச்சா தேவனுடைய வார்த்தைப்படி போதிக்கணும். हम अगर प्रचार करेंगे बोलेंगे तो परमेश्वर के वचन के अनुसार बोलना है। ஒருத்தன் தேவனுடைய பலத்தின்படி செயல்படணும். परमेश्वर के दिए हुए शक्ति के अनुसार हम काम करना இப்படி है। செயல்பட்ட ஆளு ऐसा करने से எதை செய்தாலும் இயேசுவுக்கு மகிமை செலுத்துற ஒரு மனுஷனா வாழணும். அதான் அல்டிமேட் கோல். ऐसा करने से जो भी हम करेंगे परमेश्वर की नाम की महिमा होना है, ऐसा जीवन जीना है। ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. அப்போ கவனிங்க, அப்போ அதுதான் கோல். என்ன கோல்? हमारा लक्ष्य क्या है? நீங்க போதிச்சாலும் சரி, अगर आप प्रचार करने से இல்ல தேவனுடைய பலத்தை பண்ணி நீங்க ஒரு பெரிய லெவல்ல ஏதோ காரியம் செய்றீங்களா இருந்தாலும் சரி, और बहुत बड़ा काम परमेश्वर की शक्ति को रख के अगर करने से भी கடைசி அல்டிமேட் கோல் இதெல்லாம் என்னால இல்ல, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக, கிறிஸ்து நாம என் வாழ்க்கையில மகிமைப்படும்படியாக, அவர் என் வாழ்க்கையில உயர்த்தப்படும்படியா நான் செய்யணும்ன்றதுதான் अल्टीमेट गोल। जो भी हम करेंगे उसके वजह से परमेश्वर की नाम की महिमा होना है हमारे जीवन में, यही लक्ष्य होना चाहिए हमारा। ஆனா இந்த உலகத்துல இது கிடையாது। लेकिन संसार में ऐसी बात नहीं है। உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே संसार के सभी लोग கடவுளுக்கு மகிமை செலுத்துறது கிடையாது, தன்னை தான் वो மகிமைப்படுத்திப்பாங்க। परमेश्वर की महिमा नहीं करते हैं, वो खुद की महिमा करते हैं। நான் செய்தேன், मैंने किया है, என் கை செய்தது, मैंने अपने हाथ से दिया है, என் அறிவு, என் புத்தி, இது मेरे बुद्धि से मैंने किया है, நான் தான் இதெல்லாம் சரியா பண்ணேன்। मैंने ही ये सब कुछ ठीक किया था। அப்ப உலக வாழ்க்கை வேற, ये கிறிஸ்தவ வாழ்க்கை வேற। संसार का जीवन अलग है, मसीही जीवन அதனால अलग है। கடவுள் நம்ம ரட்சிக்கப்பட வச்சிட்டார்। इसलिए परमेश्वर ने हमें उद्धार दे दिया है। ஆகவே தான் இங்க நம்ம எது செய்தாலும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துறோம்। इसलिए हम जो भी करते हैं परमेश्वर की महिमा देते हैं। எந்த சுகமாச்சா அது கர்த்தருக்கு மகிமை, अगर चंगाई हो गई है तो वो परमेश्वर की महिमा है। குடும்பம் நல்லா ஆச்சா அது கடவுளுக்கு மகிமை, अगर परिवार अच्छा हो गया तो परमेश्वर की ஒரு महिमा, குழந்தை நல்லா பிறந்ததா அது கடவுளுக்கு மகிமை, बच्चे का जन्म अच्छा हुआ तो परमेश्वर की ஒரு महिमा, குழந்தை நல்லா படிச்சு பெரிய லெவல் ஆவதா அது கர்த்தருக்கு மகிமை, बच्चा अगर पढ़ लिख कर बड़ा आदमी हो गया वो परमेश्वर की महिमा, ஒரு வியாபாரத்துல நீங்க பெரிய லெவல் ஆவறீங்க அது கர்த்தருக்கு மகிமை। अगर व्यापार में आप बढ़ गए हैं तो परमेश्वर की महिमा। எதை செய்தாலும் कुछ भी करने से அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் உங்களை என்னை கர்த்தர் படைச்சிருக்கிறார்। परमेश्वर की महिमा करने का जीवन जीने के लिए परमेश्वर ने हमें बनाया। அதனால நம்ம சொல்றோம் எல்லா துதிகான மகிமையும் அவருக்குரியது ஆண்டவரே। इसलिए हम बोलते हैं सारा स्तुति आदर सम्मान उन्हीं का है। அதத்தான் இங்க பேதுரு சொல்றாரு பாருங்க। यही यहाँ पर पतरस भी बोल रहे நாம் हैं। எதை செய்தாலும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலம் உண்டாதிருப்பதாக। ஆமென்। इसमें इसलिए बोलते हैं कि जिस सब बातों में यीशु मसीह के द्वारा परमेश्वर की महिमा प्रकट हो, महिमा और सामत युगान युग उसी का है। आमेन। ஆமென்। आमेन। நம்ம பாருங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், हम परमेश्वर के वचन को सुन रहे हैं, ரட்சிக்கப்படுறோம், हम उद्धार पाए हैं, வார வாரம் வசனம் கேட்கிறோம், हम हर सप्ताह वचन को सुनते हैं। இந்த வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் ये जो वचन और पवित्र आत्मा நமக்குள்ள அப்படியே போறாரு, हमारे अंदर जा रहे हैं, அப்படியே போவே वो जाते जाते अंदर நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாத்தி हमारे அமைக்கிறார்। जीवन को ही एकदम बदल रहे हैं। திடீர்னு பார்த்தா நம்ம வேற மாதிரி ஆகுறோம்। अचानक हम देखने से हम एकदम बदले हुए हैं। அதனால நான் பாருங்க, நான் ஆண்டவர் அறியாத மக்களுக்கு போதிப்பேன், हम जो परमेश्वर से अनजान हैं उन लोगों को जब मैं प्रचार करता हूँ, மாசம் மாசம் போய் போதிக்கிறேன், हर महीने में जाके उन लोगों को प्रचार அவங்க करने கிட்ட அதான் சொல்லுவேன்। उनसे मैं यही बोलता हूँ, பாருங்க, சாமியை வணங்கணும்னா, ஒரு கடவுளை வணங்கணும்னா अगर एक देवता का दंडवत या उपासना करना है तो உன் வாழ்க்கை மாறி ஆகணும்। उपासना करने से तुम्हारा जीवन बदलना है। உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை மாறி ஆகணும்। उपासना करने से आपका जीवन मेरा जीवन तो बदलना है। அதுதான் சரியான கடவுள்। वही सही देवता है। வாழ்க்கையே மாறாத நான் பாட்டு சாமி கும்பிட்டுனே இருந்தேன்னா என்ன சாமி அது? अगर जीवन नहीं बदला, हम ऐसे ही एक देवता का उपासना करते रहने से वो क्या देवता है? புரியுதுங்களா? आपको समझ में आ रहा है? புரியுதா புரியலையா? समझ में आ रहा है कि नहीं? அப்போ செக் பண்ணணும், आप उसकी परीक्षा करना है। ஆகவே தான் நம்ம என்ன பண்றோம், இப்போ ஊருக்கு போறோம், अभी एक गांव में जा रहे हैं, இப்போ நான் இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போறோம், 4-5 மணி நேரத்துல 6 மணி நேரத்துல போய் சேர போறோம்। पांडिचेरी जाने के समय तो 4-5 घंटे में हम चले जाएंगे, ஆனா 6 மணி நேரம் ஆகலாம், 6 घंटा हो सकता है, ஆனா அது 12 மணி நேரம் 15 மணி நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் திரும்பி பார்க்க நம்ம தப்பா போறோம்ன்றது। अगर 12 घंटा 15 घंटा होने से आप सोचना है कि ये गलत रास्ते पे जा रहे हैं। அப்படிதான் நீங்களும் நானும் இருந்தோம்।
ऐसे ही पहले हम और आप भी थे। வாழ்க்கையில எதையோ பண்ணிட்டு இருந்தோம், हम जीवन में कुछ ना कुछ करते जा रहे थे, வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது. हमारा जीवन बदला नहीं। ஆனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வந்தாரு, வாழ்க்கையே மாறிடுச்சு. लेकिन जब परमेश्वर हमारे जीवन में आए तो हमारा जीवन ही बदल गया। கேக்குறீங்களா? आप सुन रहे हैं ना? ஆமென். आमेन। அப்ப அதுதான் நான் சொல்லுவேன். यही मैं उन लोगों से बोलता हूँ। சரி, இன்னொரு வசனம். और एक बात है, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். प्रेरितों का किताब 7वां अध्याय 38। அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம். அந்த தேவனை மகிமைப்படுத்துற வாழ்க்கையை பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு முடிப்போம். परमेश्वर को महिमा देने के बारे में हम देखें। இந்த 7ஆம் வசனம், இந்த 7ஆம் அதிகாரம் என்ன அதிகாரம்னா, ये 7वां अध्याय कैसा है? ஸ்தேவான் என்ற ஒரு சீஷன் இருந்தார். ஸ்தேவான், सेवान बोल के एक चेला था। எல்லாரும் சபைக்குள்ள இருந்தாங்க, सब लोग कलीसिया में थे, ஒண்ணா இருந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. सब लोग इकट्ठा होकर वहां पर सेवा कर சபைக்கு रहे பெரிய थे। உபத்திரவம் வந்துச்சு. वो कलीसिया में एक बहुत बड़ा कठिनाई आई थी। எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போறாங்க. सब लोग बिखर गए, चेले लोग। அங்க போகும்பொழுது ஸ்தேவான்றவரு ஒரு ஊர்ல போய் பிரசங்கம் பண்றாரு. सेवान बोल के वो व्यक्ति एक गांव में जाके वो प्रचार कर रहा था। என்ன பிரசங்கம் பண்றாரு? वो क्या प्रचार कर रहा था? அப்படியே தேவனுடைய படைப்புல இருந்து அப்படியே ஹிஸ்டரி அப்படியே சொல்றாரு. ஹிஸ்டரியை சொல்றாரு. அப்படியே परमेश्वर का पूरा इतिहास वो बोलते जा रहा था। நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். मैं भी कभी ऐसे बोलता हूँ। இந்த வேதத்தை படிச்சாலே எப்படி காஸ்பல் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கலாம். ये पवित्र शास्त्र को पढ़ने से ही सुसमाचार कैसे बोलना है करके हमें पता चल जाता है। வேதத்தை படிச்சாலே நம்ம என்ன பண்ணலாம், காஸ்பலை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி சொல்லணும்னு நம்ம புரிய ஆரம்பிச்சிரும். पवित्र शास्त्र को पढ़ने से ही सुसमाचार को कैसे शुरुआत करना है, कैसा खत्म करना है करके हमें मालूम हो இந்த जाएगा। முழு அதிகாரமும் ஸ்தேவான் அந்த காஸ்பலை சூப்பரா சொல்லுவார் பாருங்க. ये पूरे अध्याय में वो सेवान जो है वो अच्छा सुसमाचार सुना रहा है। கடைசியா தான் எல்லாருக்கும் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த யூதர்களுக்கு கோபம் வந்துரும் பாருங்க. आखिर में वो इसराइलियों को, यहूदियों को गुस्सा आने लगता है। ஏன்னா தேவனுடைய வார்த்தை பவர்ஃபுல்லா போச்சுன்னா ரட்சிக்கப்படாத மக்களுக்குள்ள அந்த அந்த மதவாதத்துக்குள்ள வெறிதனம் வந்துரும் பாருங்க. जब परमेश्वर के बारे में हम इतना अच्छा बोलते हैं तो जो अनजान है परमेश्वर से उनको गुस्सा आने लगता है। அப்போ பாருங்க, அவனை கல்ல எடுத்து அடிப்பாங்க. तब वो उसको पत्थर से मारने लगे। இப்ப நான் அதை சொல்ல வரல, मैं उसको नहीं बोलने आ रहा हूँ। அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். यहाँ पर प्रेरितों के काम में 7वां अध्याय 37 இருந்து வாசிக்கிறேன். 37 से हम पढ़ेंगे। இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரில் இருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னான். இந்த மோசையே சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்தில் சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. अब 37-38 पढ़ेंगे। यह वही मूसा है जिसने इस्राएलियों से कहा, परमेश्वर तुम्हारे भाइयों में से तुम्हारे लिए मेरे जैसा एक भविष्यद्वक्ता उठाएगा। यह वही है जिसने जंगल में मंडली के बीच उस स्वर्गदूत के साथ सीनै पहाड़ पर उससे बातें की और हमारे पूर्वजों के साथ था, और उसी को जीवित वचन मिले कि हम तक पहुंचाए। आमीन। என்னத்துக்கு சொல்றாருன்னா, इसमें क्या बोल रहे हैं? அப்படியே காஸ்பல் சொல்லினே வராரு. सुसमाचार सुनाते आ रहे இந்த हैं। யூத மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, ये यहूदियों क्या सोचते हैं? இயேசுவை ஏத்துக்கொள்ள முடியல. वो यीशु को ग्रहण नहीं करते हैं। அவருடைய முன்னால இருந்த மோசையை தான் கடவுளுடைய மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. मूसा ही परमेश्वर का जन है करके वो सोचते हैं। மக்களுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? சொல்லுங்க, ஜனங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? मनुष्य की परेशानी क्या है? என்ன பிரச்சனைனா, क्या परेशानी होती है? ஒரிஜினல் விட்டுடுவாங்க, டூப்ளிகேட்டை பிடிச்சிப்பாங்க. वो असल को छोड़ देते हैं, जो नकल है उसी को पकड़े रहते हैं। இதான் ஏன்னா மனுஷன் டூப்ளிகேட் ஆயிட்டான். क्योंकि मनुष्य एकदम नकल बन जाता है। ஒரிஜினல் மனுஷன் படைச்ச மனுஷன் இப்ப டூப்ளிகேட் பாவம் செஞ்சு டூப்ளிகேட் ஆயிட்டான். जो असल मनुष्य को परमेश्वर ने बनाया है वो पाप करके नकल बन गया है। ஆகவேதான் மனுஷன் என்ன பண்றானா, इसलिए मनुष्य क्या करता है? ஒரிஜினலா இருக்கிறத நம்ப மாட்டான். वो जो ओरिजिनल है उसको वो नहीं मानता है। ஏன்னா அவன் டூப்ளிகேட் ஆகுறது எல்லாமே டூப்ளிகேட் தான் நம்புவான் பாருங்க. वो खुद एक डुप्लीकेट बन गया है, इसलिए वो सारे डुप्लीकेट को ही वो मानने लगता है। அதான் இந்த யூதர்களுடைய பிரச்சனை. यही ये यहूदियों में भी है। இப்ப இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ये क्या बोलते हैं? என்ன சொல்றனா, அந்த மோசே ஒன்னு சொன்னாரு ஞாபகம் தான் உங்களுக்கு அப்படின்றான்.
मूसा ने क्या कहा था आपको याद है करके वो पूछ रहा है। என்ன சொன்னார் மோசே? मूसा ने क्या कहा था? எனக்கு பின்னால ஒரு வருவாருப்பா, मेरे पीछे और एक जन आएगा, அவர்தான் உண்மையான ரட்சகர், वही असल उद्धार करता है करके मूसा நான் ने बोला। ரட்சகர் இல்ல, मैं उद्धार करता नहीं हूँ करके நான் அந்த उन्होंने बोला। ரட்சகரை வந்து வெளிப்படுத்துற ஒரு தேவ மனுஷன். मैं तो उस उद्धारकर्ता को अभिव्यक्त करने वाला एक व्यक्ति हूँ करके मूसा ने कहा। அதை நீ மறந்துட்டீங்களே क्या आप लोग वो भूल गए करके उन्होंने कहा। என்று அவர் சொன்ன வாக்கியத்தை எடுத்து இங்க கோட் பண்றாப்புல. ऐसे मूसा ने कहा है करके वो ये लेके उसको समझा रहा है। இப்ப அதை நான் வாசிக்கிறேன், இப்ப புரியும் உங்களுக்கு. अभी हम पढ़ेंगे आपको समझ में आएगा। 37 अभी 37 पढ़ेंगे। இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரனில் இருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களா என்று சொன்னவன் இந்த மோசையே. यह वही मूसा है जिसने इस्राएलियों से कहा, परमेश्वर तुम्हारे भाइयों में से तुम्हारे लिए मेरे जैसा एक भविष्यद्वक्ता को उठाएगा। சொல்லிட்டு அது மட்டும் இல்ல, சீனாய் மலையில் தன்னுடைய பேசின தூதரோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. यह वही है जिसने जंगल में मंडली के बीच उस स्वर्गदूत के साथ सीनै पहाड़ पर उससे बातें की और हमारे पूर्वजों के साथ था, उसी को जीवित वचन मिले कि हम सब तक पहुंचे। आमीन। என்ன சொல்றாருன்னா, इसमें क्या நீங்க कह रहे हैं? மோசே பெருசா நினைச்சுக்கிறீங்க, आप मूसा को ही बड़ा அந்த समझते हो। மோசே தான் நமக்கு பின்னால, எனக்கு பின்னால ஒரு தீர்க்கதரிசி வருவார், அவர் தான் உண்மையானவர், அவர் இயேசுவை பத்தி சொல்றாரு, அந்த இயேசுவை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். लेकिन मूसा ने खुद कहा था कि उनके बाद और एक भविष्यद्वक्ता आएगा, वही सही उद्धार करता है करके वो बोले। அப்ப பாருங்க, கவனிங்க, आप ध्यान दीजिए। எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? आपको समझ में आ रहा है? புரியுதா? समझ में आ रहा है? ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, आजकल हमारी परेशानी क्या होती है? மகிமையை வந்து மனுஷனுக்கு மேல செலுத்துறோம். हम मनुष्य के ऊपर ही महिमा चढ़ाते हैं। இன்னைக்கு உலகம் முழுவதும் பாருங்க, மனுஷனை பெருசா யோசிக்கிறாங்க. மனுஷனை தான், ஓ இவர் பெரியவர், அவர் பெரியவர். நான் சொல்றேன், எல்லா மனுஷனும் மதிக்கலாம். इस सारे संसार में सिर्फ मनुष्य की ही प्रशंसा करते जाते हैं, वो बड़ा है करके। இப்போ ஒரு ஓனரா இருக்கலாம், மதிக்கலாம். अगर एक मालिक हो तो हम उसका आदर तो दे सकते हैं। இல்ல ஒரு முதலமைச்சரை மதிக்கலாம். अगर एक मुख्यमंत्री या प्रधानमंत्री हो हम आदर दे सकते हैं। ஒரு டீச்சரை மதிக்கலாம். एक अध्यापक हो तो हम आदर दे सकते हैं। ஆனா அவங்கள தெய்வமாய் போற்ற கூடாது. लेकिन उनको एक देवता समान नहीं पूजना है। விளங்குதுங்களா? आपको समझ में आ रहा है? இங்க தான் பாவம் என்ன பண்ணுதுன்னா, தெய்வத்தை விட்டாச்சு, மனிதனை தெய்வமாய் போற்றுறாங்க. அதுதான் இந்த யூதர்கள் செய்யறாங்க. ये पाप के वजह से हम परमेश्वर को छोड़ देते हैं और मनुष्य को एक देवता का स्थान दे देते हैं। அப்போ இன்னைக்கு நம்ம எதை பார்க்கிறோம்? आज हम क्या देख रहे हैं? நம்ம மனுஷனை அல்ல, தெய்வத்தை போற்றணும், தேவனுக்கு மகிமை செலுத்தணும். मनुष्य को नहीं, हम परमेश्वर को ही महिमा देना है, उन्हीं की प्रशंसा करना है। அதத்தான் வந்து நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் நமக்கே நைஸா உள்ள பிசாசு உள்ள பூர்வம். हमारे अंदर भी शैतान धीरे धीरे हृदय में आएगा। நம்மளை யாராவது போற்றணும், நம்மளை பெருசா யோசிக்கணும், நம்மளை பெருசா சிந்திச்சா நம்ம கொஞ்சம் என்ன வரும் பாருங்க. நம்ம हमें भी कोई प्रशंसा करना है, हमें भी कोई बढ़ाना है करके हम में वो सोच आता है। கண்டிப்பா வரும். அது निश्चित ऐसा सोच कभी कभार சாதாரண ஆளு கூட அது வரும். साधारण व्यक्ति में भी ऐसा सोच आएगा, என்ன கொஞ்சம் பெருசா நினைக்கிறேன், யாரா मुझे कोई बढ़ाना है, मुझे कोई प्रशंसा करना है करके என்ன வரும் பாருங்க. ऐसा सोच आएगा। நம்ம வந்து அதை யோசிக்கும் போது, ஆண்டவர் தான் பெரியவர், நான் சாதாரண ஆளு. ऐसा सोच हमें आने से ही हम बोलना है, परमेश्वर ही बड़े हैं, मैं तो एक साधारण व्यक्ति हूँ। சொல்லுங்க, ஆண்டவர் ऐसा தான் बोलना है। ஆண்டவர் தான் பெரியவர், நான் சாதாரண ஆளு. சொல்லுங்க வாய் திறந்து. हम बोलेंगे परमेश्वर ही बड़े हैं, मैं तो एक साधारण व्यक्ति हूँ। आमेन। இத வந்து நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். ये हम बोलते रहना है। ஆனா நம்ம கடவுள தேவ பிள்ளையா ஆக்கி இருக்கிறாரு. परमेश्वर ने हमें अपना संतान बनाया है। நமக்கு கரங்களை வச்ச சுகத்தை கொடுக்கறாரு, हमें चंगाई दे रहे हैं। நம்ம தேவ மனுஷனை ஆக்கி வச்சிருக்காரு, हमें परमेश्वर का मनुष्य बनाया है। நல்ல குடும்பத்தை நடத்த கிருபை கொடுத்திருக்காரு, अच्छा परिवार चलाने की अनुग्रह हमें रखा है, சம்பாதிக்கிறதுக்கு கிருபை கொடுத்திருக்காரு, हमें कमाने का अनुग्रह भी है हमें, எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு எல்லா ஞானத்தை கொடுக்கறாரு। सारा ज्ञान हमें दिया है परमेश्वर। ஆனா அது என்னுடைய தலைமையில ஏற கூடாது। लेकिन वो उसमें उसको देख के हम घमंड नहीं करना। அதான் ஒருவன்
போதித்தால் வேத வசனத்தின்படி போதிக்க கடவன். अगर कोई बोले तो परमेश्वर का वचन जैसा बोले. ஒருவன் உதவி செய்தால் தேவன் கொடுத்த பலத்தின்படி உதவி செய்ய கடவன். अगर कोई सेवा करे तो परमेश्वर की शक्ति से करे. எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாக மகிமை செலுத்துங்க. सभी बातों में हम परमेश्वर की ही महिमा करना है. உங்க வாழ்க்கையில் நடக்கிற அத்தனைக்கும் தேவன் தான் காரணம்ன்ற சிந்தை, அந்த எண்ணம், அந்த வாய் நமக்கு அங்க இருக்கணும். हमारे जीवन के सभी बातों में परमेश्वर ही उन्हीं के वजह से हुआ है करके आप उनको महिमा देना है. பிசாசு எப்படி விழுந்தான்? शैतान कैसा गिरा? பிசாசு மேல இருந்து விழுந்ததுக்கு காரணம் என்ன? கடவுளுக்கு மேல நான் ஏறுவேன்னு சொல்லிட்டு எண்ணம். शैतान क्यों आसमान से गिरा? वो क्योंकि वो सोचा कि मैं परमेश्वर से भी अधिक बड़ा होना है. அவன் ஒரு தூதனை தான் கடவுள் உண்டாக்குனாரு. उसे एक स्वर्गदूत ही बनाया परमेश्वर ने. ஆனால் கடவுளை நான் ஆராதிக்க மாட்டேன், நான் கடவுளுக்கு மேல சிங்காசனத்தை போடுவேன்னா அதனால தான் தேவன் அவனை கீழே தள்ளினார். लेकिन उसने बोला कि मैं परमेश्वर की आराधना नहीं करूंगा, मैं उनसे भी बड़ा सिंहासन पर बैठूंगा, इसलिए उसे नीचे गिरा दिया. அதனால தான் அவன் பிசாசா மாறினான். इसलिए वो शैतान बन गया. அதத்தான் நம்முடைய வாழ்க்கையில சத்துரு என்ன பண்ணுவான்? இப்படி சில காரியங்கள்ல நம்மளை கொண்டு உள்ள நுழைக்க பார்ப்பான். शत्रु हमारे जीवन में भी ऐसे कार्य को लेके आएगा. நம்மள பெரிய ஆள மாதிரி காமிப்பான். हमें खुद को ही हम बड़ा समझने लगेंगे. நமக்கு சில காரியம் நடக்கும். हमारे जीवन में कुछ काम होगा. நம்ம மகிமை எடுத்துக்கூடாது, கடவுளுக்கு மகிமை செலுத்தணும். हम उसकी महिमा खुद को नहीं लेना है, हम परमेश्वर को महिमा चढ़ाना है. இருக்கிறீங்களா? आप हैं? உண்மையிலே அது நமக்கு நடந்து தான் வருது. सच्ची में हमारे जीवन में कुछ अच्छे काम हो रहे हैं. கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க हम परमेश्वर के वचन को வாழ்க்கையை सुन रहे கர்த்தர் हैं. மாத்துறாரு. हमारे जीवन को परमेश्वर நமக்கு बदल रहे हैं. தாழ்மையை தராரு. हमें नम्रता दे रहे हैं परमेश्वर. நல்ல குணங்களை தராரு. अच्छे अच्छे गुण हमें रख रहे हैं. நம்மள மாத்தினே வராரு. हमें परिवर्तन हमारे अंदर होते आ रहा है. நான் சொன்ன இந்த மாசம் வாக்குத்தத்தம் சொன்னேன்ல, मैंने इस महीने का वचन बोला था, உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பேன்றாரு. तुम्हारे शत्रुओं को तुम्हारे सामने हराऊंगा करके वचन हमने पढ़ा था. அப்படின்னு என்ன சத்துருனா என்ன? शत्रु का मतलब நமக்கு அறியாமலே அவன் என்ன பண்ண நம்முடைய வாழ்க்கையில கெடுக்கிறதுக்காக நம்மள அந்த 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 பாம்பு நம்முடைய வாழ்க்கை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். हमारे अनजाने में ही शत्रु हमारे अंदर एक सांप के जैसे हमारे अंदर आएगा. ஆகவே தான் நம்ம என்ன பண்ணோம்? எல்லா துதி கன மகிமை அவருக்குரியது, इसलिए இது எனக்கு கிடையாது. आप क्या कहना है? ये सब मेरा नहीं है, ये सारा आदर सम्मान उन्हीं को देना है. ஆமென். आमेन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. யார் சொல்றது அல்லேலூயா சொல்லியா? आप हालेलुया बोल रहे அல்லேலூயா हैं. எல்லா துதி கன மகிமை அவருக்கு हालेलुया ஒரே का வார்த்தையில मतलब? போய்டும். அல்லேலூயா. हालेलुया. हालेलुया बोलने से सारा आदर सम्मान उन्हीं का है. அவருக்கு மகிமை, उन्हीं की महिमा है. அல்லேலூயா தான். हालेलुया. சரி, ரோமர் 11:38. अभी रोमियो का किताब में 11 पढ़ेंगे 38. 11 का 38. புரியுதுங்களா? ரோமர் 11:38. 36 சாரி 36 நான் 38 எழுதி வச்சிட்டேன். रोमियो 11 का 36. இப்பதான் புரியுது. நம்ம மனுஷன் தான் தெரியுது தப்பு பண்றோம்ல. हम भी गलती करते हैं करके अभी समझ में आ रहा है. நம்ம ஏன் தப்பு பண்றோம்னா அப்பதான் தெரிஞ்சுக்கிறோம், ஓ நம்ம மனுஷன்டா. हम गलती करने से हमें समझ में आता है हम तो सिर्फ मनुष्य हैं. ஆமா, தேவன் தப்பு பண்ண மாட்டாரு. परमेश्वर कभी गलती नहीं करता. அதான் தேவன். वही परमेश्वर है. மனுஷன் தப்பு பண்றான். मनुष्य तो गलती तो करता है. கவனிங்க, आप ध्यान 36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். अभी हम पढ़ेंगे, क्योंकि उसकी ओर से और उसी के द्वारा और उसी के लिए सब कुछ है, उसकी महिमा युगान युग होती रहे. आमेन. இங்க பாருங்க, இது பவுல் சொல்றாரு. இவரு यहाँ पर पौलुस बोल रहे हैं. இந்த நீங்க 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, और 10वां अध्याय 11वां अध्याय पढ़ने से பெரிய வெளிப்பாடு அவருக்கு வருது. बहुत बड़ा अभिव्यक्त उनमें आ रहा है. யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இருக்கிற அந்த வெளிப்பாடுகளை பிரசங்கம் பண்றாரு. यहूदियों को और अन्य जातियों के लोगों में जो अभिव्यक्ति आ रहा है उसके बारे में प्रचार कर रहे हैं. அவரே வெளிப்பாடு பிரசங்கம் பண்ணும்போது அவருக்கே ஒரு மாதிரி ஆகுது பாருங்க. जब वो प्रकाश का प्रचार कर रहे हैं उनके अंदर भी कुछ बदलाव आ रहा है. இப்ப பாருங்க, அப்படியே நான் வாசிக்கிறேன் பாருங்க. अभी हम पढ़ेंगे. வெளிப்பாடு முடிச்சிட்டாரு. 32 வருஷம் வெளிப்பாடு முடிச்சிட்டாரு. 32 அவர் கிடைச்ச வெளிப்பாடுகள், ஆண்டவருக்கு சரியான வெளிப்பாடு, யூதர்கள் புறஜாதிகளை பத்தி வெளிப்பாடு வந்துடுச்சு அவருக்கு. उनमें जो भी प्रकाश आया था परमेश्वर के प्रति वो सब 32 वचन तक उन्होंने बोला है. 33 சொல்றா 33 में बोल रहे हैं. எப்படி சொல்றா அப்படின்றாரு.
आहा बोल रहे हैं। இப்ப நம்ம பாருங்க எதனா ஒண்ணு நம்மளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறோமா இல்லையா? कुछ हमारे लिए कुछ होने से हम बोलते हैं ना, आहा बोलते हैं। அந்த மாதிரி அப்படியே வெளிப்பாடு கிடைச்ச உடனே அப்படியே பிரமிக்கிறார். கடவுள் இவ்வளவு சின்ன சாதாரண ஆளு எனக்கு இவ்வளவு பெரிய வெளிப்பாடு கொடுக்கறாரு. मैं तो एक साधारण व्यक्ति हूँ, परमेश्वर ने मुझे इतना बड़ा प्रकाश दिया है करके वो आहा बोल रहा है। சொல்லிட்டு சொல்றாரு, தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பையில் ஆழம் இவ்வளவாய் இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் அப்படின்றாரு. वो बोल रहे हैं आहा, परमेश्वर का धन और बुद्धि और ज्ञान का क्या क्या ही गंभीर है, उसके विचार कैसे अथाह और उसके मार्ग कैसे अगम है। 34 கர்த்தருடைய சிந்தை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார், தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் அப்படின்றாரு. 34 में बोल रहे हैं, प्रभु की बुद्धि को किसने जाना या उनका मंत्री कौन हुआ। आमीन। சொல்லிட்டு தான் சொல்றாரு. उसके बाद बोल रहे हैं, இப்ப சொல்லிட்டாரு, சகலமும் அவராலும் அவர் மூலமாய் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக ஆமென் அப்படின்ட்டாரு. उसके बाद 36 में बोल रहे हैं, क्योंकि उसकी ओर से और उसी के द्वारा और उसी के लिए सब कुछ है, उसकी महिमा युगानुयुग होती रहे आमेन। என்ன சொல்றாரு? यहाँ இப்ப क्या நீங்க நான் இந்த வாசிக்கிறோம், आप और हम यहाँ पर ये पढ़ रहे हैं। வாசிக்கும் போது அப்பா பவுலுக்கு இவ்வளவு பெரிய வெளிப்பாடா, पौलुस को इतना बड़ा प्रकाश, பயங்கரமா வெளிப்பாடு இருக்குது बहुत ही अद्भुत रूप से प्रकाश அப்படின்னு சொல்லிட்டு आया है। அவரை நம்ம பெருசா நினைக்க போறோம்னு யோசிச்சுட்டு ऐसे हम पौलुस को बड़ा करके देख रहे हैं, ऐसा सोच रहे हैं। 36 சொல்லிட்டாரு, तो 36 में क्या बोल रहे हैं? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை கனம் உண்டாவதாக ஆமென்ட்டாரு. तो पौलुस क्या बोल रहे हैं? सब कुछ उन्हीं के द्वारा आया है, उन्हीं को महिमा युगानुयुग होती रहे। நான் சொல்றேன், கர்த்தர் இப்போ உங்களோட கூட பேசினுக்கிறாரு, परमेश्वर अभी मेरे द्वारा आपसे बोल रहे हैं, நம்மோட கூட பேசினுக்கிறாரு. हमसे बोल रहे हैं। நான் ஏதோ நேரா இங்க எடுத்து இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் பேசுறதுலாம் கிடையாது. मैं यहाँ आके एक शीर्षक में बात करना करके ऐसा तैयार करके नहीं आया हूँ। தேவன் நமக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அந்த நேரத்தை அதை கொடுப்பார் பாருங்க. परमेश्वर जो कुछ भी हमें देना चाहते हैं सही समय पर वो देंगे। ஏன்னா நம்ம வளர்ந்துன்னு வரோம், हम बढ़ रहे हैं। நம்ம வரும்போது நமக்கு சில நேரங்கள்ல மனுஷன் தானே இயல்பு, நமக்கு ஒரு பெருமை, பெரிய எண்ணம், பெரிய யோசனை, நான் தான் பெரிய லெவல் அப்படிலாம் ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். हम ऐसे बढ़ते आने के समय हम तो मनुष्य हैं, हमारे अंदर एक बहुत घमंड आएगा, अहंकार आएगा। அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, इसलिए परमेश्वर हमसे बोल பவுல் रहे हैं, சொல்றாரு, எல்லாம் அவருக்கே உரியது. पौलुस के द्वारा बोल रहे हैं कि सब कुछ उन्हीं का है, उन्हीं के द्वारा आया है। சொல்லுங்க, எல்லாம் அவருக்கே உரியது. ஆமா, सब कुछ परमेश्वर का என் है। வாழ்க்கையில நடக்கிற எல்லா உயர்வு மேன்மை வெற்றி ஜெயம் எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம். हमारे जीवन की सारी बड़ाई विजयता और सबके लिए कारण परमेश्वर ही है। ஆமென். आमेन। சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन पढ़ेंगे। கர்த்தாவே, யோவான் சுவிசேஷம் यूहन्ना का किताब 12ஆம் அதிகாரம், 12 अध्याय, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். यूहन्ना 12। புரியுதுங்களா? புரிஞ்சுதா? आपको समझ में आ रहा है? இதை நான் சும்மா மேலோட்டமா சொல்றேன், मैं ரொம்ப ऐसे ஆழமாலாம் சொல்லல. बहुत गहराई से तो नहीं ஆனா बोल रहा உங்களுக்கு हूँ, புரிய வைப்பார் கர்த்தர். लेकिन आपको परमेश्वर समझाएंगे। ஆமா, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பார். हमारे अंदर जो पवित्र आत्मा है वो என்னால हमें समझाएंगे। என்னால கூட ஈஸியா புரிய வைக்க முடியாது. मैं तो आपको आसानी से नहीं समझा அங்க पाऊंगा। ஜெபம் பண்ணிருந்தேன், मैं वहां पर प्रार्थना कर रहा था, ஆண்டவரே நீர் தான் இந்த இந்திக்காரருக்கெல்லாம் டிரான்ஸ்லேட்டர், ஆண்டவரே. हे प्रभु, आप ही हिंदी वालों को अनुवाद करके समझाना है। என்னன்னா நாங்க தமிழ்ல பேசினா கூட அவங்களுக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேட் நீங்க தானா பண்ணிடுங்க. मैं तमिल में बोलने से भी हिंदी में ट्रांसलेट आप ही करना है करके मैं प्रार्थना कर रहा நீங்க था। புரிய வச்சிருவீங்க. आप उन लोगों को समझाएंगे करके मैं प्रार्थना कर रहा எப்படின்னா என் ஊழியத்துல ஒரு ட்ரிப் அப்படி நடந்தது. था, क्योंकि मेरे सेवकाई में भी ऐसे एक बार हुआ था। நான் ஒரு முஸ்லீமுக்கு என்ன சொல்லுவாங்க, முஸ்லீமுக்கு முசல்மான்ல வேற இஸ்லாமியர் அவங்களுக்கு ஒரு லேடிக்கு ஜெபம் பண்றேன். मैं एक इस्लाम की एक स्त्री को मैं प्रार्थना कर रहा था। ஆரம்பத்துல நான் ஊழியத்துக்கு शुरुआत में
ஜெபம் பண்றேன். பாஸ்டர்லாம் பாவல, விசுவாசி தான் நானு. तब मैं सिर्फ एक विश्वासी था, पासवान नहीं हुआ। நாங்க தெருவுல எல்லாம் போய் ஜெபம் பண்ண हम போவோம். ऐसे ही सड़क पे प्रसंग में जाके प्रचार करता था। அப்போ मैं வீட்டுல கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. एक घर में मुझे बुलाकर प्रार्थना करने के लिए बुलाया। நான் ஜெபம் பண்ணி முடிச்சேன். मैं प्रार्थना करके खत्म किया। அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, वो महिला ने क्या किया, क्या உங்களுக்கு कहा? உருது தெரியுமான்னு கேட்டுச்சு. क्या आपको उर्दू मालूम है? என்ன கேட்டுச்சு அந்த அம்மா, உங்களுக்கு உருது தெரியுமா சார்? क्या आपको उर्दू मालूम है क्या करके उन्होंने पूछा। என்னம்மான்னு கேட்டேன். क्यों करके मैंने बोला, நீங்க உருதுலயே எனக்கு ஜெபம் பண்ணீங்களே, आपने उर्दू में मुझे प्रार्थना किया था करके वो महिला बोली। நான் தமிழ்ல ஜெபம் பண்ணுது, அவங்க ஆண்டவர் அவங்க காதுல உருதுல ஜெபம் பண்ற மாதிரி அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாரு. मैं तो उनको तमिल में ही प्रार्थना कर रहा था, लेकिन परमेश्वर ने उर्दू में अनुवाद करके उस महिला को समझाया। அதன் மாதிரி கர்த்தர் எந்தெந்த ஆளுங்களுக்கு எப்படி எப்படிலாம் சொல்லி கொடுக்கணுமோ அதை இந்த நேரத்தில் சொல்லி கொடுப்பார். ऐसे ही परमेश्वर एक एक व्यक्ति को कैसे समझाना है वैसे सही समय पर समझाएंगे। நீங்க சாதாரணமா வந்து கூட உட்கார்ந்திருக்கலாம், आप साधारण रूप से आके बैठे हुए होंगे, அவர் உங்களுக்கு ஏத்த மாதிரி அதை சொல்லி கொடுக்க வச்சிருவார். आपको जिस तरह से चाहिए उस तरह से परमेश्वर आपको समझाएंगे। ஆமென், आमेन, அல்லேலூயா. हालेलुया। ஆகவே தான் நம்ம பாருங்க, தேவன் ரொம்ப பெரியவர், இங்க இடத்துல இருக்கிறார். परमेश्वर बहुत बड़े हैं, वो यहाँ पर मौजूद இங்க है। உங்களோடு கூட இங்க இருக்கிறார், உங்களோடு கூட பேசுகிறார், உங்க இருதயத்தை பார்க்கிறார், உங்க சிந்தையை பார்க்கிறார், உங்க கண்ணு எல்லாத்தையும் அவர் பார்த்துனே தான் இருக்கிறார். वो आपके साथ यहाँ पर हैं, आपके साथ ही बैठे हैं, आपको हृदय को देख रहे हैं, आपका आंखों को देख रहे हैं। சும்மா இங்க ஒரு கட்டடம் கிடையாது, இங்க ये सिर्फ एक इमारत नहीं है, தேவாதி தேவனுடைய பிரசன்னம் இங்க இருக்குது. परमेश्वर का उपस्थिति நல்லா यहाँ पर சொல்லுங்க, है। தேவனுடைய பிரசன்னம் இங்க இருக்குது. परमेश्वर का उपस्थिति यहाँ पर मौजूद கர்த்தருடைய है। ஜீவன் வல்லமை இந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்குது. परमेश्वर का जीवन यहाँ पर काम कर रहा है। முடியாத காரியங்கள் இப்படி நடக்கும் எல்லாமே. जो कुछ भी नहीं हो रहा है वो काम अभी से शुरू होगा। வியாதிகள் மறையும், பேசினுக்கும் போது வியாதிகள் மறையும். सारी बीमारी भाग जाएगी यीशु के नाम से। தொட முடியாத காரியத்தில் கடவுள் தொடுவார். जो छू नहीं सकते वैसा काम को परमेश्वर हमें करवाएंगे। அதுக்கு தான் அந்த விசுவாசத்தோட வாங்க. इसलिए उस विश्वास के साथ आप அதை आइए। தான் படிக்க போறேன் நான். अभी हम वही वचन पढ़ने वाले हैं। ஓகே, आमेन। 12ஆம் அதிகாரம் यूहन्ना யோவான் சுவிசேஷம். இயேசு வந்து சொல்றாரு, यीशु बोल रहे हैं, தான் சிலுவையில போறத பத்தி சொல்றாரு. वो क्रूस पर चढ़ने वाले हैं उसके बारे में बोल रहे தான் हैं। சிலுவையில என்ன ஆக போறன்றத பத்தி பேசுறாரு. क्रूस पर क्या होने वाला है उसके बारे में बोल रहे हैं। அது சொல்றாரு அவங்களுக்கு. वो क्या बोल रहे அதை हैं தான் வாசிக்க போறோம். वही हम पढ़ने वाले हैं। பெரிய காரியங்களை சொல்றாரு. बहुत बड़ा काम बोल रहे हैं यहाँ पर। பாப்போம். अभी देखेंगे 23ஆம் வசனம். 12 का கொஞ்சம் பெரிய வசனம், கொஞ்சம் நீண்ட வசனம் வாசிக்க போறேன். बहुत बड़ा वचन है ये, अभी हम पढ़ने वाले நல்லா हैं। கவனிங்க. आप ध्यान दीजिए, ஆண்டவர் உங்களுக்கு அதை கவனிக்க வைப்பாரு. परमेश्वर आपको वो समझ देंगे। ஆண்டவர் அந்த அம்மாக்கு எப்படி புரிய வச்சது போல நான் சொன்னல, உங்களுக்கு புரிய வைப்பார். जैसे उस महिला को परमेश्वर ने समझाया था वैसे आपको भी समझाएंगे परमेश्वर। அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியாக வேலை வந்தது. 23. 23 पढ़ेंगे। इस पर यीशु ने उनसे कहा, वह समय आ गया है कि मनुष्य के पुत्र की महिमा हो। மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தாதலாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். मैं तुमसे सच सच कहता हूँ कि जब तक गेहूं का दाना भूमि में पड़कर मर नहीं जाता वह अकेला रहता है, परंतु जब मर जाता है तो बहुत फल लाता है। आमेन। என்ன சொல்றாரு? यहाँ पर क्या बोल रहे हैं? ஜனங்களை பார்த்து சொல்றாரு, யூத மக்களை பார்த்து சொல்றாரு, यहूदियों से बोल रहे हैं, சீடர்களை பார்த்து சொல்றாரு. अपने चेलों से बोल रहे हैं। அவர் பரலோகத்தை விட்டு தேவன் அவனை அனுப்பின அந்த நோக்கத்துக்கு கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. परमेश्वर जिस योजना से यीशु को भेजा है उसको आखिर में वो पहुंच गए हैं। அந்த 3 வருஷம் ஊழியம் நடக்குது. वो 3.5 साल की सेवकाई चल रही है। அந்த 3 வருஷம் ஊழியம் முடிய போகுது. वो 3.5 साल की सेवकाई खत्म हो गई இப்போ है। ஃபைனல் அவர் என்ன செய்ய போறான்றத பத்தி சொல்றாரு. अभी आखिरी कदम में वो क्या करने वाले हैं उसके बारे में बोल रहे हैं। ஃபைனல்ல சிலுவையில என்ன ஆக போறான்றத பத்தி சொல்றாரு. आखिर में वो क्रूस पर क्या करने वाले हैं उसके बारे में बोल रहे हैं। 24ல சொல்றாரு, 24 में बोल रहे हैं, கோதுமை மணியானது, கோதுமை மணியானது, गेहूं का दाना, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தால் ஒழிய மிகுந்த பலனை கொடுக்கும். गेहूं का दाना भूमि में पड़कर मर नहीं जाता वह अकेला रहता है, परंतु जब वो मर जाता है तो अधिक फल लाता है। என்ன சொல்றாரு? इसमें क्या बोल रहे हैं? அவரை தான் கோதுமை மணின்றாரு. वो अपने आप को गेहूं का दाना बोल रहे हैं। பாரு, கோதுமைனா கோதுமை இல்ல, அதான் வசனத்தை புரிஞ்சுக்கணும். आप वचन को समझना है। கோதுமைனா அவரை பத்தி பேசுறாரு. वो गेहूं बोल के अपना ही
अपना तुलना कर रहे அந்த हैं। கோதுமை என்று அவரு அது வந்து மண்ணுல விழுந்து செத்தால் ஒழிய பலன் கொடுக்க முடியாது. वो गेहूं जब भूमि में पड़कर मर जाएगा तभी फल आएगा। என்ன சொல்றேன்னா, நான் சிலுவையில போய் மரிக்க போறேன், நான் மரிச்சா தான் உங்களுக்கு எல்லாம் விடிவு காலம். वो क्या बोल रहे हैं, मैं क्रूस पर जाके मरने वाला हूँ, मैं मरने से ही आप रिहा हो सकते हैं। நான் அப்படியே முழுசா இருந்தேன்னா உங்களுக்கு எதுவும் நடக்காது. मैं ऐसे रहने से आपके लिए कुछ नहीं होने वाला है। ஆகவே என்ன நான் உடைச்சா தான் உங்களுக்கு வாழ்வு. मैं अपने आप को तोड़ने से ही आपका जीवन अच्छा होगा। அதை தான் இப்ப நம்ம அந்த திருவிருந்துல கொடுக்க போறோம். अभी हम वो प्रभु भोज लेने वाले हैं। அவருடைய அப்பமா அவருடைய மாம்சமும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம நினைவு கூட போறோம். उनके मांस को, उनके लहू को हम स्मरण करने वाले இப்ப हैं। திருப்பி 25ல சொல்றா பாருங்க, 25 में क्या बोल रहे हैं, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாக காத்துக் கொள்வான். जो अपने प्राण को प्रिय जानता है वह उसे खो देता है, और जो इस जगत में अपने प्राण को अप्रिय जानता है वह अनंत जीवन के लिए उसकी रक्षा करेगा। என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல நம்ம வந்து விட்டு கொடுக்காத வாழ்ந்தீங்கன்னா, கடவுளுக்காக விட்டு கொடுக்காத வாழ்ந்தா நீங்க சரியான வாழ்க்கை வாழ முடியாதுன்றாரு. इस संसार में अगर हम परमेश्वर को स्थान नहीं देने से हमारा जीवन में हम कुछ नहीं कर पाएंगे। நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை மலரும்ன்றாரு. जब परमेश्वर को स्थान देंगे तभी हमारा जीवन भी फलवंत रहेगा। நான் இதுக்கு மேல என்னால போக முடியாது அப்படி விட்டுட்டீங்கன்னா முடியாது. அவருக்கு விட்டு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும், உங்க வாழ்க்கை நல்லா ஆரம்பிக்கும். जब हम परमेश्वर को स्थान देंगे तब हमारा जीवन भी फूलने लगेगा, फलने लगेगा। இப்போ சொல்றாரு 26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். अभी 26 में बोल रहे हैं, यदि कोई मेरी सेवा करे तो मेरे पीछा हो ले, और जहां मैं हूं वहां मेरा सेवक भी होगा। यदि कोई मेरी सेवा करे तो पिता उसका आदर करेगा। இதில் நான் விளக்க தேவையில்ல, அப்படி படிச்சுட்டு போயிடுறேன். मैं इसको ऐसे पढ़ के जा। இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேலை என்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ, ஆகிலும் இதற்காக இந்த வேலைக்குள் வந்தேன். 27, अब मेरा जीव व्याकुल हो रहा है, इसलिए अब मैं क्या कहूँ, हे पिता मुझे इस घड़ी से बचा, परंतु मैं इसी कारण इस घड़ी को पहुंचा हूँ। हे पिता अपने नाम की महिमा कर। आमेन। பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. 28 पढ़ेंगे, हे पिता अपने नाम की महिमा कर, तब यह आकाशवाणी हुई, मैंने उसकी महिमा की है और फिर भी करूंगा। இப்ப என்ன பார்க்கிறோம் நம்ம இன்னைக்கு? आज हम क्या देख रहे हैं? அவருக்கு மகிமை செலுத்துற ஒரு வாழ்க்கை, परमेश्वर को महिमा देने का जीवन। இந்த வசனத்தை நான் இந்த 2-3 வசனத்தை எழுதினேன். ये 2-3 वचन முதல்ல வாசிச்சல பவுல பத்திலாம் அதெல்லாம் வாசிச்சல அதெல்லாம் எழுதினேன். पौलुस के बारे में हमने पढ़ा था ना, वो सब मैं लिखे रखा था। இந்த वचन எங்க இருக்குதுன்னு தெரியல எனக்கு. ये वचन कहाँ है करके मुझे नहीं मालूम, ஆனா வாயில இருந்து வருது. लेकिन मुंह से आ रहा है। இயேசு சொல்லுவாரே, மகிமைப்படுத்தணும் இன்னும் மகிமைப்படுத்தணும் சத்தம் கேட்குமே, அந்த வார்த்தை எங்க இருக்குதுன்னு தேடி தேடி பார்க்கறேன், கிடைக்கல. यीशु ने कहा है मैं और भी महिमा करूंगा ரொம்ப நேரம் தேடல, அப்படி யோசனை பண்ணேக்கறேன். इस वचन को मैं सोच रहा था, लेकिन कहाँ है करके मैं नहीं जान पाया। பைபிளை திறக்கிறேன், கரெக்டா அந்த வசனத்தை காமிக்கிறேன். मैंने जब बाइबल को खोला एकदम सही उसी पेज पर मैंने खोला था। உடனே ஆண்டவரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, கர்த்தர் காமிச்சீங்களப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. मैंने तुरंत बोला धन्यवाद पिता, आपने मुझे वो वचन दिखाया है। நீங்க நம்முடைய வாழ்க்கை அவரை நீங்க எல்லா சின்ன சின்ன காரியத்தை அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. आप अपने जीवन में छोटे छोटे बातों के लिए भी उनकी महिमा करने लगी। உங்க வாழ்க்கை எங்கி நல்ல லெவல்ல போயிடுங்க. फिर आपका जीवन आप अपने अच्छे स्तर पर चले जाओगे। आप அப்ப இது வாசிச்சேன் பாருங்க, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. हे पिता अपने नाम की महिमा कर, तब यह आकाशवाणी हुई, मैंने उसकी महिमा की है और फिर भी करूंगा। நான் சொல்றேன், நம்ம சர்ச்சில मैं बोलता हूँ हमारे कलीसिया நம்ம में மக்களை हमारे लोगों को, கர்த்தரை மகிமைப்படுத்துவார், இன்னும் மகிமைப்படுத்துவார். हमारे लोगों को महिमित करेंगे और भी महिमित करेंगे। மகிமைப்படுத்துவார், महिमित करेंगे இன்னும் மகிமைப்படுத்துவார். और भी महिमित करेंगे। ஆமா, இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு आप लोग यहाँ आए हो, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார், परमेश्वर आपको महिमित இன்னும் करेंगे மகிமைப்படுத்துவார். और भी महिमित அவர் करेंगे। உங்களை வர 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 நல்ல லெவலுக்கு கொண்டு வருவார். आते आते आप और भी अच्छे स्तर पर चले जाते रहोगे। அதுக்கு தான் தேடி இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். इसलिए परमेश्वर ने इस वचन को मुझे दिया है।
தேவன் ரொம்ப நல்லவர், परमेश्वर बहुत अच्छे हैं, இரக்கமுள்ள தேவன், बहुत ही दयालु हैं, கிருபை உள்ள தேவன், बहुत ही कृपा करने நம்ம वाले மேல हैं, தயவுள்ளவரா இருக்கிறார். हमारे ऊपर तरस खाते நம்மை हैं, மகிமைப்படுத்த அவரு சந்தோஷப்படுவார். हमें महिमित करके वो और आनंदित हो जाएंगे। அந்த மகிமையை நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரே எல்லாம் உமக்குப்பா. उस महिमा को हम फिर से उन्हीं को देना है। இப்ப பாருங்க, அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவரோடு கூட பேசினான் என்றார்கள். 29 में तब जो लोग खड़े हुए सुन रहे थे उन्होंने कहा कि बादल गरजा, औरों ने कहा कोई स्वर्गदूत उससे बोला। பாருங்க, பேசும் பொழுது கடவுளுக்காக வாழும் போது, जब हम परमेश्वर के लिए கடவுளுக்காக ஊழியம் செய்யும் போது, परमेश्वर के लिए जीने लगेंगे, उनके लिए सेवकाई करने நீங்க लगेंगे, கர்த்தருக்காக வாழும் போது जब परमेश्वर के जीने लगेंगे, தேவன் டைரக்டா பேசுறாரு. பாருங்க, परमेश्वर हमसे सीधे सीधे बात करेंगे। நான் சொல்றேன், இப்படிப்பட்ட காரியம்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ऐसे बात आपके जीवन में भी होने लगेगा। எல்லாம் சொல்றாங்க, सब लोग बोल रहे हैं, ஏதோ இடி முழக்கம் சத்தம் கேக்குது, बादल गरजने का आवाज आ रहा है करके लोग बोल रहे हैं। கர்த்தர் நம்ம கூட அப்படிலாம் இடைப்படுவார். परमेश्वर हमसे ऐसे ही बात करेंगे, இதை நம்புங்க. आप इस पर भरोसा रखिए। நீங்க சாதாரண ஆள் இல்ல, கடவுளுடைய பிள்ளைங்க. आप परमेश्वर के संतान हो, आप साधारण व्यक्ति नहीं हो। நீங்க மகிமைப்படுத்துற வாழ்க்கை வாழும் போது தேவன் உங்களை மகிமைப்படுத்துற எல்லா எதற்கும். जब आप परमेश्वर को महिमा देने का जीवन जिएंगे तो लोगों के सामने आपकी महिमा परमेश्वर करेंगे। கவனிங்க, இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டாயிற்று. 30 में बोल रहे हैं, इस पर यीशु ने कहा, यह शब्द मेरे लिए नहीं परंतु तुम्हारे लिए आया है। பெருசா எனக்கு தெரியும் என் ஆண்டவர் பேசுறது, हमें मालूम है எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என்கிட்ட பேசுறது. यीशु बोल रहे हैं कि परमेश्वर मेरे से जो बोलते हैं वो मुझे मालूम है। ஆனா இந்த சத்தம் நீங்கெல்லாம் அவர் சத்தத்தை என் கூட பேசுறான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசுறாரு. यीशु के साथ परमेश्वर बात कर रहे हैं करके सब लोग जानना है। பாருங்க, आप सोचिए, அன்னைக்கு கூட விகாஸ் வந்தாப்பல, उस दिन विकास आए थे, நான் பாதி தூரம் சொல்லியிருந்தேன்ல, நான் வந்துனே இருந்தேன், போன் பண்ணாங்க. मैं जब वहां से आ रहा था तो मुझे फोन किए थे। இந்த அந்த 2 தெருவுக்கு முன்னால அங்க வரும்போது ஆண்டவர் எனக்கிட்ட வண்டியில வரும்போது அழைச்சின்னு வந்தா, ரொம்ப பிரஸ் பண்ணக்கூடாது, சும்மா சைலண்டா பாட்டு பாடி ஆராதனை பண்ணி சின்ன ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிரு அப்படின்னாரு. परमेश्वर ने मेरे से कहा वो विकास आने से उसको बहुत जबरदस्ती नहीं करना है, ऐसे प्रार्थना करके उसे भेज दो करके। மறுநாள் மீட்டிங்க்கு வர சொல்லு. उसके बाद वो 2 दिन का मीटिंग में उसे आने के लिए 2 बोलो। நாள் அந்த மீட்டிங்க்கு வர சொல்லு, காலையில ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லு. 2 दिन मीटिंग में आने के लिए बोलो, रविवार के दिन भी आने के लिए बोलो करके परमेश्वर मेरे से बोले। நான் அவர் பண்ண மாதிரியே தான் செஞ்சேன். जैसे परमेश्वर मेरे से बोले वैसे ही मैंने किया था। ஆனா என்ன சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை लेकिन वो रविवार में क्या बोले, ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே தேவன் மாத்திட்டார். रविवार सुबह ही उसे बदल दिया அந்த परमेश्वर தம்பி ने। அப்படி நல்லாயி அவரே சேர் எடுத்து வைக்க ஆரம்பிச்சார். वो भाई आके अपने आप कुर्सी लेके रखे आए बैठे थे। ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அவரே வண்டி ஓட்டின்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதர் மதர் சொன்னாங்க. रविवार शाम में वो खुद ही गाड़ी चलाकर आए करके उनके माता पिता बोले। இது எப்படி நடந்தது? ये सब कैसा हुआ? அவரால் நடந்தது. परमेश्वर के द्वारा हुआ है। அவரால் நடந்தது. परमेश्वर के द्वारा हुआ। அப்ப அவர் சொல்றது நம்ம கேட்கணும். परमेश्वर जो बोलते हैं उसकी बात माननी है। நம்ம இஷ்டத்துக்கு அதான் தேவனுடைய பலத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கணும். परमेश्वर की शक्ति के अनुसार हम कार्य करना है। போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்கணும். जो कुछ बोलते हैं वो परमेश्वर के वचन को लेकर बोलना है। நீங்க செயல்பட அத்தனை காரியமும் அவர் சொல்றதை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். जो भी हम काम करते हैं वो परमेश्वर के अनुसार ही काम करना है। அப்ப பாருங்க, எல்லாருமே அங்க பார்த்து அவர் சத்தத்தை கேட்ட உடனே என்ன பண்ற சொல்றாரு, எனக்காக கேட்க எனக்கு தெரியும், நீங்களாம் அதை கவனிக்கணும்ன்றதுக்காக தான் இதை செய்யறேன் அப்படின்றாரு. यह शब्द मेरे लिए नहीं परंतु तुम्हारे लिए आया है करके यीशु बोल रहे हैं। அன்னைக்கு நான் உள்ளபடி நான் யோசிச்சேன், मैंने उस दिन सोचा था வெள்ளிக்கிழமை பிரேயர்ல வந்து பிரேயர்லாம் வீணாயிடுமே, இப்படி வந்தா என்ன ஆகுதுன்னு. ஆனா தேவன் நீ வரவை நாம் வேற மாதிரி லெவல்ல பண்றாத. शुक्रवार की प्रार्थना में मैंने सोचने लगा वो विकास को लेके आने के समय तो परमेश्वर ने बोला तुम उसको बुलाओ, मैं सारा कार्य मैं देख लूंगा। அப்ப இதை யாருக்காக செஞ்சாரு? ये सब किसके लिए किए? நம்மலாம் கவனிக்கணும்ன்றதுக்காக தான் செய்யறாரு. हम हमारा ध्यान उन पर आना है करके वो किए। இந்த ஜீவனுள்ள தேவன் வெறும் இது பேய் பிசாசை துரத்துறது மாத்திரம் இல்ல, நம்முடைய காலில் வந்தோன்னு சொன்ன நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தை எழுதுவாராம். हमारे परमेश्वर सिर्फ भूत प्रेत शैतान को भगाने वाले ही नहीं
हमारे नाम को जीवन के पुस्तक में लिखने वाले भी हैं। எத்தனை பேர் இப்படி பேர் ஜீவ புஸ்தகம் எழுதிக்குது? कितने लोगों का नाम जीवन के पुस्तक में लिखा எத்தனை है? பேர் எழுதிக்குது? कितने लोगों का नाम लिखा है? ஏன் நீங்களாம் என்ன ஜோசப் பொண்ணுங்க பேர்ல எழுதலையாப்பா? ரட்சிக்கப்பட்டுக்கிறப்பா, ஞானஸ்தானம் எடுத்துக்கிறப்பா, உன் பேர் மேல எழுதிக்கிறாருப்பா. आप उधार पाए हैं। யாரு எத்தனை பேர் ஜீவ புஸ்தகம் எழுதிக்கிறாங்க ஆண்டவர்? आप उधार पाए हैं, நான் கையெல்லாம் बपतिस्मा தூக்க लिए மாட்டீங்களாப்பா? हैं, आपका नाम जीवन के पुस्तक में है। நல்லா தூக்குங்க. आप अच्छा सा हाथ उठाकर दिखाइए। இயேசுவை விசுவாசிச்சு நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். यीशु मसीह को आपने स्वीकार किया है, ग्रहण किया है, तो आपका नाम जीवन के पुस्तक में लिखा है। அங்க அப்பதான் நம்ம அங்க பேர் இருந்தா தான் அங்க போக முடியும். वहां पर पुस्तक में नाम रहने से ही आप स्वर्ग में जा सकते हो। அப்ப பாருங்க 31 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான். இயேசு சிலுவையில் அடைக்கப்படும் போது என்ன நடக்க போகுதுன்றத சொல்றாரு. यीशु क्रूस पर मारे जाने के समय क्या होने वाला है करके बोल रहे हैं। 31 वचन पढ़ेंगे। अब इस जगत का न्याय होता है, अब इस जगत का सरदार निकाल दिया जाएगा। आमीन। நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தாம் இன்னவிதமாய் மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். और मैं यदि पृथ्वी पर से ऊंचे पर चढ़ाया जाऊंगा तो सबको अपने पास खींचूंगा। சரி, அப்புறம் பாருங்க, ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமார் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமார் யார் என்றார்கள். 34 पढ़ेंगे। इस पर लोगों ने उनसे कहा, हमने व्यवस्था की यह बात सुनी है कि मसीह सर्वदा रहेगा, फिर तू क्यों कहता है कि मनुष्य के पुत्र को ऊंचे पर चढ़ाया जाना आवश्यक है? यह मनुष्य का पुत्र कौन है? आमीन। அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். 35 यीशु ने उनसे कहा, ज्योति अब थोड़ी देर तक तुम्हारे बीच में है, जब तक ज्योति तुम्हारे साथ है तब तक चले चलो। ऐसा न हो कि अंधकार तुम्हें आ घेरे, तो अंधकार में चलता है वह नहीं जानता है कि किधर जाता है। आमीन। ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். 36 जब तक ज्योति तुम्हारे साथ है, ज्योति पर विश्वास करो कि तुम ज्योति के संतान बनो। ये बातें कहकर यीशु चला गया और उनसे छिपा रहा। आमीन। பாருங்க, அழகா சொல்றாரு. यहाँ पर बहुत ही सुंदर से बता நான் रहे தான் हैं, கோதுமை மணி, मैं ही गेहूं का दाना हूँ, நான் மரிச்சா தான் மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்க போறேன். मैं मरने से ही फिर से मैं जीवित उठ सकता हूँ। இங்க சொல்றாரு, இப்பொழுதே நியாயத்தீர்ப்பு உண்டாயிருக்குதுன்றாரு. 31 यहीं पर நியாயத்தீர்ப்பு உண்டாயிருக்குன்னு சொல்றாரு. यहीं पर न्याय हुआ है करके बोल रहे हैं। இந்த 33 உலகத்தின் அதிபதி தள்ளப்பட போறான்றாரு. यहाँ जो शैतान वो गिरने वाला है करके बोल रहे हैं। நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட போறேன் அப்படின்றாரு. அப்படின்னா मैं पृथ्वी நான் से பூமியிலிருந்து சிலுவையில உயர்த்தப்பட போறேன். मैं पृथ्वी से ऊंचे पर चढ़ाया जाने वाला हूँ करके बोल रहे हैं। அது மட்டும் இல்ல, தேவன் என்னை உயிரோடு எழுப்புவார்னு சொல்றாரு. परमेश्वर मुझे जीवित उठाएंगे करके बोल रहे हैं। எவ்வளத்தையும் சொல்றாரு. ये सब बोल के சில பேருக்கு அங்க கண்ணு திறக்கப்படல. थोड़े लोगों को वहाँ पर आंख नहीं खुली। அவங்க யார் இந்த மனுஷகுமாரன் அப்படி கேக்குறாங்க. कौन ये मनुष्य का पुत्र है करके वो सोचने लगे। அவர் ஒளி இருக்கும் போதே விசுவாசிப்பா, वो ज्योति पर विश्वास करेगा। ஒளி இருக்கும் போதே இருளிலிருந்து வெளியே வந்துரு. जब ज्योति है तभी तुम अंधकार से बाहर आ जाओ करके बोल रहे हैं। இல்லனா நீ ஒளி கிட்ட வர முடியாது, இருளிலே கிடப்ப. नहीं तो फिर ज्योति के पास तू नहीं आ सकता, तू अंधकार में ही पड़ा रहेगा அப்படினா करके बोल रहे हैं। பாவத்திலே தான் கிடப்ப நீ. तू पाप में ही पड़ा रहेगा करके बोल रहे हैं। நீ வெளிச்சம் என்ற ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துரு, तू ज्योति नाम का आशीर्वाद के अंदर आ जाओ करके बोल रहे हैं। சொல்றாரு. हैं சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. उसके बाद वो छिप गए। அவர்கள் இத்தனை அற்புதங்களையும் அவர்களுக்கு முன்பாக செய்தார். 37 37 में बोल रहे हैं, और இத்தனை அற்புதங்களையும் அவருக்கு முன்பாக செய்து இருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. इतने चिन्ह वो कर दिखाने से भी उन पर वो लोग विश्वास नहीं किए। ஹலோ, இன்றைக்கும் பாருங்க, आज भी இது சத்தியமாகுது. ये सत्य बात है। எவ்வளோ காரியம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். कितने कार्य हमारे जीवन में परमेश्वर करने से, ஆனா நம்மளால விசுவாசிக்காத लेकिन
நிறைய நேரத்துல நடக்க மாட்டேங்குது. हम विश्वास नहीं कर पाते हैं, நம்மளால விசுவாசிக்க முடிய மாட்டேங்குது. हम पूरी तरह से विश्वास नहीं कर पाते। நிறைய அற்புதம் நமக்கு செய்யறாரு. बहुत अद्भुत बात हमारे குடும்பத்துல जीवन में कर रहे हैं। வாழ்க்கையில காரியங்கள்லாம் அற்புதங்களை செய்யறாரு. हमारे जीवन में हमारे परिवार में बहुत सी बातें होती है, ஆசீர்வதிக்கிறாரு. हमें आशीर्वाद देते हैं, ஆனால் நம்மளால விசுவாசிக்க முடியாத போயிடுது. लेकिन हम विश्वास नहीं कर पाते हैं। நான் சொல்றேன், அது அவங்களுக்கு நடக்கலாம், ஆனா உங்களுக்கு நடக்கக்கூடாது. वो लोग तो कर सकते हैं, लेकिन आप ऐसा नहीं करना है। நீங்க விசுவாசிங்க. आप विश्वास करना है। எவ்வளவு அற்புதம் செஞ்சாலும் விசுவாசிக்க முடியலன்னா அப்போ உங்களுக்குள்ள நமக்குள்ள அந்த அந்த மனுஷனுக்குள்ள கடவுளை குறித்து வெளிச்சம் இல்லாத இருக்கிறாங்க. कितना अद्भुत कार्य होने से भी अगर आप विश्वास नहीं कर पा रहे हो तो परमेश्वर के प्रति प्रकाश आप में नहीं है। ஆகவே இப்ப சொல்றேன் திருப்பி, इसलिए मैं फिर से बोल रहा हूँ, தேவன் வார்த்தையை விசுவாசிப்போம். परमेश्वर के वचन पर हम विश्वास சொல்லுங்க, करेंगे। தேவன் வார்த்தையை விசுவாசிப்போம். தேவன் கொடுக்கும் பலனை விசுவாசிப்போம். परमेश्वर के वचन पर हम विश्वास करेंगे, परमेश्वर के दिए हुए शक्ति पर हम विश्वास करेंगे। आमीन। தேவனை நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவோம். परमेश्वर को हमारे जीवन में हम महिमित करेंगे। அவர் நம்மை பிரகாசிப்பார், பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். இப்ப திருவிருந்து எடுக்க போறோம். अभी हम प्रभु भोज लेंगे। இப்போ அற்புதமான தேவனை மகிமைப்படுத்துற ஒரு வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். अद्भुत परमेश्वर को महिमित करने का जीवन परमेश्वर ने हमें दिया है। சிலுவையில இயேசு மரிச்சதுனால உயிர்த்ததுனால நமக்கு பரலோக வாழ்வு கிடைச்சிருக்கு. परमेश्वर यीशु ने क्रूस पर मारे गए, वो जिंदा होने की वजह से हमें नया जीवन मिला है। அதை விசுவாசிக்கிறதுக்கு அந்த விசுவாசம் நமக்கு கொடுத்தாரு. उस पर विश्वास करने का विश्वास हमें रखा है परमेश्वर ने। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா நம்ம வாழ்றோம். अभी हम परमेश्वर के संतान बनकर जी रहे हैं। அவருக்காக நம்ம ஊழியம் செய்கிறவளா हम उनके लिए सेवकाई कर रहे हैं। நம்மளை கர்த்தர் கனப்படுத்துவார். हमें परमेश्वर सम्मान நமக்கு देंगे। எவ்வளவு காரியங்கள் நம்ம நடந்தாலும் कितना काम हमारे जीवन में होने से भी எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்த மக்களா இருக்கிறோம். सारी महिमा हम उन्हीं को देने का लोग बनना है। ஆமென். आमीन। திருவிருந்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். अभी हम प्रभु भोज के लिए एक वचन पढ़ेंगे। யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். यूहन्ना 10वां अध्याय। 10ஆம் அதிகாரம். यूहन्ना 10। இதை நான் முந்தா நாள் 5ஆம் தேதி காலையில் நான் வாசிச்சிருந்தேன். 5 இல்ல 6ஆம் தேதி காலையில. 6 तारीख को मैंने ये वचन पढ़ा था। எத்தனை பேர் கேட்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? ஒரு முக்கியமான காரியம் சொல்ல போறேன். बहुत ही गंभीर बात मैं बोल रहा हूँ। நான் 6ஆம் தேதி அந்த ஆண்டவர் அறியாத மக்களுக்கு மாசம் மாசம் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறேன். जो अन्य जाति के लोग हैं, मैं हर महीना जाके उनको सुसमाचार सुनाता இந்த हूँ। வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். इस वचन को पढ़ने के समय मुझे एक प्रकाश परमेश्वर ने दिया இப்போ था। உங்களுக்கு அதை சொல்லுவார். वही प्रकाश मैं आपको अभी யோவான் बोलने சுவிசேஷம் वाला 10ஆம் அதிகாரம். हूँ। यूहन्ना 10 வாசிக்கிறேன். अभी हम पढ़ेंगे। திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவனை உண்டாக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். यूहन्ना 10 का 10 पढ़ेंगे। चोर किसी और काम के लिए नहीं, परंतु केवल चोरी करने के लिए और हत्या करने के लिए और नष्ट करने को आता है। நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். मैं इसलिए आया हूँ कि वे जीवन पाए और बहुतायत से पाए। अच्छा चरवाहा मैं हूँ, अच्छा चरवाहा भेड़ों के लिए अपना प्राण देता है। மெய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவன் ஆனபடினால் கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். मजदूर जो ना चरवाहा है और ना भेड़ों का मालिक है, भेड़िया को आते हुए देख भेड़ों को छोड़कर भाग जाता है और भेड़िया उन्हें पकड़ता और तितर बितर कर देता है। கூலிக்காக வேலை செய்கிறவனானபடினால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். वह इसलिए भाग जाता है कि वह मजदूर है और उसको भेड़ों की चिंता नहीं। நானே நல்ல மெய்ப்பெண், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நானும் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். அவ்வளவுதான். अच्छा चरवाहा मैं हूँ, मैं अपनी भेड़ों को जानता हूँ और मेरे भेड़े मुझे जानते हैं। நான் என்னுடையவைகளை அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். जिस तरह पिता मुझे जानता है, मैं पिता को जानता हूँ और मैं भेड़ों के लिए अपना प्राण देता हूँ। இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பன் ஆகும். और मेरी और भी भेड़े हैं
जो इस भेड़शाला की नहीं, मुझे उनका भी लाना आवश्यक है। கவனிங்க, वे मेरा शब्द सुनेंगी, இப்ப நம்ம திருவிந்து எடுக்க போறோம். तब तक एक ही झुंड और एक ही யாராவது चरवाहा ஒருத்தர் வந்து होगा। பாடுங்க, कोई ஹிந்தி ஹிந்தி பாட்டு பாடினா பாடுங்க. कोई एक आके हिंदी में गीत गा सकते இப்ப हैं। நான் சொல்றதுக்கு என்னன்னா, अभी मैं क्या कहने वाला இங்க हूँ, மூணு மூணு பொருளை காமிக்கிறார், மூணு காரியத்தை காமிக்கிறார் ஆண்டவர். यहाँ पर 3 बात परमेश्वर बता रहे हैं। ஒன்னு மெய்ப்பர், एक चरवाहा, அப்படின்னா அவர் தான் மெய்ப்பர். परमेश्वर ही यीशु ही चरवाहा है। ஆடுகள், फिर भेड़ के बारे में बता நம்ம रहे தான் ஆடுகள். हैं, हम ही भेड़ हैं। பிறகு கூலி ஆளுன்றார், கூலி ஆள். फिर मजदूर के बारे में बोल रहे இந்த हैं। கூலி ஆள்னா யாரு? ये मजदूर कौन है? அவன் கூலிக்கு வேலை செஞ்சுட்டு சிங்கம் புலி வந்துச்சுன்னா ஓடி வந்துருவானா. मजदूर मजदूरी के लिए काम करता है। कोई भेड़ या कोई शेर भालू आने से वो भाग जाता है। நான் ரொம்ப நாள் வாசிக்கும் போது புரியல எனக்கு. मैं बहुत बार ये बात पढ़ने से मुझे समझ கூலி नहीं ஆள்னா आया। இன்னும் யாரு ஆண்டவரே? मजदूर कौन है करके मैं पूछता था। அப்போ ஆண்டவர் எனக்கு அப்போ நான் 6ஆம் தேதி வாசிக்கும் போது எனக்கு சொன்னாரு, 6 तारीख को जब मैं बात पढ़ रहा था तो मुझे वो இந்த प्रकाश கூலி दिया। ஆள்னா நம்மலாம் ஆடு, हम लोग भेड़ हैं, ஆண்டவர் மெய்ப்பரு. परमेश्वर चरवाहा है। கூலி ஆள்னா யாரு? मजदूर कौन है? நம்முடைய படிப்பு, हमारी पढ़ाई, நம்முடைய சம்பளம், हमारी तनख्वाह, நம்முடைய தங்க நகை, हमारे जेवरात, நம்முடைய வீடு வாசல், हमारा घर द्वार, நம்முடைய எல்லாம் பொருளாதாரம் சம்பந்தமானது. हमारी सारी आर्थिक जो भी संपन्नता है। இப்ப வீட்ல अभी घर में அந்த அந்த சிங்கம் வருது, சிங்கம் புலி வருது. என்ன कोई சிங்கம்? शेर या भालू आने से சண்டை சிங்கம் வருது, சண்டை போடுற சிங்கம் வருது. கணவன் மனைவிக்குள்ள அப்படி சண்டை போட வைக்குது. वो झगड़ा लेके आने वाला शेर अगर घर में आने से पति पत्नी के बीच में झगड़ा लाता है। உங்க வீட்டுல இருக்கிற ஒரு சவரம் தங்க நகை, 2 சவரம் தங்க நகை வந்து, ஹேக் நான் தான் கோல்டு தங்கம், சண்டை நிறுத்துங்க சொல்லுமா? आपके घर में जो 1 तोला या 2 तोला का सोना रखा हुआ है, क्या वो बीच में आके आप दोनों में समानता लेके आएगा? உங்க வீட்டுல இருக்கிற காரு, ஹேக் நான் தான் காரு, சண்டை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுமா? क्या आपके घर का कार आके आपके झगड़े को ठीक करेगा? அந்த வீடு நீ கட்டின வீடு, ஹா சூப்பராகுது அந்த வீடு. अगर आपने वो घर बनाया है तो क्या वो घर आपसे बात करेगा? உங்க வீட்டுல சண்டை நடக்குது, आपके घर में अगर लड़ाई झगड़ा हो रहा है, ஐ சோ நான் வீடு எல்லாம் சண்டை போடாதே இருங்க சொல்லுமா? मैं घर हूँ, तुम आपस में झगड़ा नहीं எல்லாம் करना है करके ऐसे थोड़ी மாறி बोलेगा। பாக்குறீங்க. அப்பா விலங்குல आपको समझ में नहीं आ रहा है शायद। கூலி ஆள்னா அதான் கூலி ஆள். मजदूर बोलने से यही है मजदूर। கூலி ஆளு பிரச்சனை வந்தா ஒண்ணுமே பண்ண மாட்டான், விட்டுட்டு ஓடிடுவான். मजदूर क्या कहता है? कोई परेशानी आने से वो कुछ नहीं कर सकता, वो भाग படிப்பா जाता है। இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், சம்பளமா இருக்கட்டும், चाहे உங்க वो வீட்டுல पढ़ाई हो, चाहे वो पढ़ाई हो या तनख्वाह हो या घर हो, எதுவும் வந்து அது வந்து நின்னு சம்பளம் நான் வந்திருக்கிறேன் சைலண்டா இருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லுமா? क्या तनख्वाह आके आपसे बात करेगा तुम खामोश रहो, झगड़ा नहीं करना है करके? நான் சாம்தா புரியுதா? आपको समझ में आ रहा है? உங்க வீட்டுல இருக்கிற எந்த காரியமோ உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைக்க முடியாது. कोई भी चीजें आपकी घर की चीजें आपके परेशानी को ठीक नहीं कर सकता है। அதுகிட்ட போய் நீங்க சண்டை போட்டுனே இருக்கிறீங்க, 10 ரூபாய் நோட்டை 1000 நோட்டை அப்படி இப்படி காமிச்சு சண்டை நின்று நினைச்சீங்க. आपस में जब आप आपस में झगड़ा कर रहे हो तो 10 रुपया का नोट दिखाने से क्या वो झगड़ा ठीक हो जाए? அதெல்லாம் கூலி ஆள். वो तो सिर्फ एक मजदूर है। ஆனா இயேசு ஒருவர் தான் உங்க சமாதானமாக்குவார் வீட்டை. लेकिन यीशु एक ही है जो वो शांति लेके आएंगे। அந்த அந்த எதுவும் உங்களை குணமாக்காது, சுகமாக்காது. कोई भी आपको चंगा नहीं कर सकता है। ஆமா, எவ்வளவு காசு இருந்தாலும் எத்தனை பேர் வியாதியில கிடக்குறாங்க, कितना पैसा रहने से भी कितने लोग अभी भी बीमार पड़े हैं, எத்தனை பேர் டைவர்ஸ் ஆயிருக்கிறாங்க, कितने लोगों के बीच में तलाक हो गया। பணமோ காசோ நான் வேணான்னு சொல்லி எல்லாம் வச்சுக்கோங்க, பணம் வச்சுங்க, வீடு வச்சுங்க, கார் வச்சுங்க, பைக் வச்சுங்க, அதெல்லாம் கூலி ஆளு. पैसा घर या बाइक को मैं ना नहीं कर रहा हूँ, लेकिन वो सब रख लीजिए आप, वो तो सिर्फ एक मजदूर है। அந்த கூலி ஆளு உங்க வீட்டுல இருந்து எதையுமே சரி பண்ண முடியாது. लेकिन वो मजदूर आपके घर में कोई भी बात को ठीक नहीं कर सकता। அதெல்லாம் ஒரு பொருள் மாதிரி உதவும், वो तो सिर्फ एक चीज है, அது நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த முடியாது. वो हमारे जीवन को नहीं सुधार सकता है। நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. हमारे जीवन को सुधारने वाले सिर्फ यीशु मसीह एक ही है। அவருடைய சிலுவை ரத்தம் மரணம் உயிர்த்தெழுதலே, उनका क्रूस, उनका मरना जी उठना सिर्फ एक அவருடைய ही। வார்த்தை இப்ப பேசிக் கொண்டிருக்க அந்த வார்த்தை போயினே மாத்தம் உங்களை.
उनका वचन को मैं अभी बात कर रहा हूँ, वो वचन के द्वारा आपके सारे आपके हृदय में जाएगा। அவருடைய ஆவியானவர் இங்க வந்து இறங்கி உங்க மனசு உள்ளம் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாத்திடுவாரு. पवित्र आत्मा यहाँ उतर के आपके सारे परेशानी को, आपके हृदय को सब बदलेगा। ஆமென். आमेन। அதனாலதான் இங்க வசனத்தை பிரசங்கம் பண்றோம். इसलिए यहाँ पर हम वचन का प्रचार करते ஏன்னா हैं। வசனம் என்பது தேவன். वचन क्या है? वो परमेश्वर है। அந்த ஜீவன் இங்க இருக்குது. परमेश्वर का जीवन यहाँ पर அந்த मौजूद है। வார்த்தை என்கிற ஜீவன் தேவன் ஆகிய கர்த்தர் நமக்குள்ள வந்து மெய்ப்பரா வந்து ராஜாதி ராஜாவை வந்து பரிகாரியா வந்து நம்மளை சுகமாக்குறார். परमेश्वर हमारे अंदर वो एक चंगा करने वाले हैं, हमारे लिए उपचार है, वो आके हमें ठीक करेंगे। ஆமென். आमेन। அவர் வசனத்துல பரிகாரியா வந்து சுகமாக்குறார். वो वचन के द्वारा एक उपचार के रूप में आके हमारे सारे बातों को ठीक करेंगे। மனசுல இருக்கிற குழப்பத்தை மாத்துவாரு. हमारे दिमाग के सारे उलझनों को ठीक மனசுல இருக்கிற करेंगे। பாரத்தை மாத்துவாரு. हमारे दिमाग के बोझ को हटाएंगे। சரீரத்துல இருக்கிற வலி வேதனையை மாத்திடுவாரு. हमारे शरीर के सारे दुख दर्द को भगाएंगे। वो எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாயிடும். कैसे बीमारी रहने से भी उसको ठीक करेंगे। ஏன்னா 12 வருஷமா வியாதிப்பட்ட பெண்ணு உதிரம் போக்கு போது இயேசு வந்து தொட்ட உடனே சுகமாயிட்டா. 12 साल से जो स्त्री बहुत ही बीमार थी, यीशु छूने से ही वो चंगी हो गई। ஆகவே அருமையானவர்களே, हे प्रिय लोगों, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். परमेश्वर आपके साथ है। அவர்தான் தேவன். वही परमेश्वर அவர்தான் है, கர்த்தர். वही यहोवा है। அவர் கூலி ஆள் கிடையாது. वो मजदूर नहीं है। அவர் பிரச்சனை நேரத்துல சைலண்டா உட்கார்ந்து ஓடிட மாட்டார். वो परेशानी के समय वो खामोश बैठकर भाग नहीं जाएंगे। அவர் நம்முடைய கர்த்தர். वो हमारे परमेश्वर நம்மை है। பெற்றெடுத்தவர். वो उन्होंने हमें जन्मा है, நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினவர். हमारे लिए क्रूस पर लहू बहाया है, பாடுபட்டவர். हमारे लिए पीड़ा सहा ஜீவனை है, கொடுத்தவர். अपने जीवन को त्यागा है, உயிரோடு எழுந்திருக்கிறார். फिर से जीवित उठा है। இன்றைக்கு நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். आज भी हमारे आंसू को पहुंचेंगे। இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற வேதனையை மாற்றுகிறவர். हमारे सारे दुखों को वो बदलेंगे। இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற வேதனை பலவீனங்களை நீக்கி போடுவார் அவர். आज भी हमारे दुर्बलता को वो ठीक करेंगे। இப்பொழுதே அந்த பலவீனம் எல்லாம் நீங்கும். अभी वो सारा दुर्बलता ठीक हो जाएगा। இப்பொழுதே மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. अभी परिवर्तन आएगा। இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புது. अभी परमेश्वर का सामर्थ उतरेगा। அவர் உங்களை விடுதலையாக்குவார். वो आपको रिहा करेंगे। போஜனம் பண்ணுவோம். अभी हम प्रभु भोज लेंगे।